யூஸ்வலாக நம்ம அது கோஆர்டினேட் பண்ணி நம் டெஸ்ட் எதுனா அதில் வேணால் நம்ம பிரித்து இருக்கணும்னா ரொம்ப சின்ன சின்னதாக பிரித்து இருக்கிற மாதிரி ஆயிருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த இடம் நம்ம லேர்னிங்கில் கம்ப்ளீட்டாக கொடுப்போம் அப்படின்றது தான். அங்கே நம்ம லேர்னிங்கை பொறுத்தளவு என்ன அப்படின்னா கற்றலில் சில சமயங்களில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங் கற்றல் பற்றிய பண்புகளில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த லேர்னிங் கர்வ் கற்றல் வளைகோடு அதில் பாசிட்டிவ் லேர்னிங் கர்வ் சார் ஸ்லிப் டெஸ்ட் 5 பத்தி சார் இப்ப சொல்றாங்க. ஸ்லிப் டெஸ்ட் 5 சிலபஸ் அதை பத்தி தான் இப்ப சார் சொல்றாங்க. சில லேட்டா வந்திருக்கீங்க, அதுக்கு அதான் சார் கண்டினியூ பண்ணுங்க சார். சாரி. ஓகே, தேங்க்யூ சார். சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த ஸ்லிப் டெஸ்ட் 5ல ஏதாவது டவுட் இருக்கும் அப்படின்றது தான். அதில் நம்ம இந்த லேர்னிங் கர்வு பாசிட்டிவ் நெகட்டிவ் எஸ் டைப்பு நேர்மறை எதிர்மறை எஸ் அமைப்பு கொண்ட கற்றல் வளைகோடு அங்கிருந்து கொஸ்டின்ஸு நம்ம எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு இந்த வரிசைகரமான கற்றல் ஹைரார்கி லேர்னிங் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. அது வந்து கேக்னி, அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டான கேக்னி நம்ம சிக்னல் லேர்னிங், எஸ்ஆர் லேர்னிங், செயின் லேர்னிங், வெர்பல் அசோசியேஷன் லேர்னிங், டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங், கான்செப்ட் லேர்னிங், ரூல் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லிட்டு 8 கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்கை நம்ம பார்த்துருக்கோம் சார் அக்கார்டிங் டு கேக்னி. அதனால் அந்த இடம் நம்ம எக்ஸாம்பிள் இருந்து கூட கேட்கலாம். என்ன அப்படின்னா அந்த 8ம் இருக்குது. அந்த 8ல் காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட், பிஹேவியரல் ஆஸ்பெக்ட், அறிவுச்சார் அமைப்போ, அதுக்கடுத்ததாக நடத்தைச்சார் அணுகுமுறை, அறிவுச்சார் அணுகுமுறை, நடத்தைச்சார் அணுகுமுறை. யூஸ்வலாக நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாகவே எது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், என்ன ஸ்டிமுலஸ் இருக்கோ அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ். நம்ம கூட ஜுவாலஜியில் இம்யூனாலஜியில் படிச்சிருக்கோம். ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி. இதே மாதிரி நம்ம சைக்காலஜியில் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலஸ், எந்த வகையான தூண்டலாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக அனிமல் என்ன பண்ணணும்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்போ அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரிசர்ச் தான் இந்த லேர்னிங்கு என்டையர் சாப்டரே. தாண்டேக்கு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணிட்டாருன்னா தூண்டல் துலங்கல், இதுக்கு இடையில ஈக்லிபிரியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறது என்ன வகையான துலங்களை பெற வைக்கணுமோ அதுக்கு இணையான தூண்டல். லைக் என்ன சொல்லுவோம்னாக்கா பேலன்ஸ் பிட்வீன் த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆர் ஈக்குவேஷன் பிட்வீன் த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். தூண்டலுக்கும் துலங்களுக்குமான ஒரு இணையான ஒரு பாலம், ஒரு பிணைப்பு. அதனால இதை பாண்டிங் தியரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழில் வந்து பிணைப்பு தியரி. ஏன்னா எனக்கு என்ன துலங்கள் வேணுமோ அதுக்கு ரிலேட்டடான தூண்டல் கொடுத்தாதான் நான் பெற முடியும். அது அழகா தாண்டைக்கு தன்னுடைய ரிசர்ச்சில் கன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. அதனால அங்கே கேட்கலாம். இல்லை அப்படின்னா பாவ்லோ இயல்பாகவே நம்ம ஜுவாலஜியில் ஆக்கநிலை நிறுத்தம் நர்வஸ் சிஸ்டத்தில் படிச்சிருக்கிறோம் சார். நரம்பு மண்டலத்தில் ஆக்கநிலை நிறுத்தம் இவான் பாவ்லோ பற்றி நம்ம கிளியராக ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதே தான், அங்கே வேறு இங்கே வேறு இல்லை. அதே லேர்னிங் தியரியை அழகாக இவர் ஸ்டிமுலஸ் பேஸ் ஆனது எஸ் டைப் ஆஃப் லேர்னிங். இயல்பாக உமிழ்நீர் சுரக்கும் தன்மை இருந்தாலும் நம்ம இயற்கையான தூண்டலுக்குத்தான் அந்த துலங்கலான உமிழ்நீர் சுரத்தல். ஆனால் செயற்கையான தூண்டலுக்கு கூட உமிழ்நீர் சுரக்க வைக்க முடியும் அப்படின்றதான். அப்போ குழந்தை வந்து பேசிக்கலாக லேர்னிங் பவரில் லைக் ஹெரிடிட்டி பேஸ்டு அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து நம்ம இந்த கிளியரான அந்த ஸ்டிமுலஸ் ஒரு தூண்டல் தரும்போது கற்றல் நடக்கும். அதனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கு அடுத்தது பிஎஃப் ஸ்கின்னர் எதிர்ச்சியாக குழந்தைங்களுக்கு துலங்கள் ஏற்படுது, அதுக்கு வலு கொடுக்கணும் அப்படின்றது தான். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் ரெஸ்பாண்ட் டு த என்விரான்மெண்டல் ட்ரைட்ஸ். நம்ம சுற்றுச்சூழல் கூறுகளுக்கு ஏற்றவாறு உயிரினங்கள் என்ன பண்ணுறாங்களாம் அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களாம். எய்தர் தட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் யூஸ்ஃபுல் ஆர் ஹார்ம்ஃபுல். நம்ம எவல்யூஷனில் படிச்சிருக்கோம். நம்ம மேஜரில் எப்படி வந்து அந்த பாரம்பரிய பண்பு அக்யூர்ட் கேரக்டர் பெறப்பட்ட பண்பு நான் அந்த உயிரினத்துக்கு பயனாக இருந்துச்சுனாக்கா என்ன ஆகும்னா சஸ்டைன்டு as well as the inheritance to
நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே தான் சார் இங்கேயும் பிஎஃப் ஸ்கின்னர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா உயிரினங்கள் வந்து எதிர்ச்சியாக சில துலங்கள் செய்து அந்த துலங்கள் அந்த உயிரினத்துக்கு பயன்படுது இல்லை அந்த சமூகத்திற்கு பயன்படுதுன்னா அதுக்கு வலுவூட்டம் கொடுக்கணும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதை தான் அவர் அழகா கொடுத்துருந்தாரு. அது உண்மையாகவும் கூட இருக்கு. எதிர்ச்சியாக குழந்தைங்க நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பாண்ட் எது வேணும்னு தெரியுமோ அதுக்கு நம்ம வலுவூட்டுதல் தர்றது, அதை நம்ம கம்ப்ளீட்டா அதே மாதிரி ஹல் டிரைவ் ரிடக்ஷன் தியரி எஸ்இஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஹெச்ஆர் இன்ட்டு டி இன்ட்டு வி இன்ட்டு கே மைனஸ் ஐஆர் மைனஸ் எஸ்ஓஆர். அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த ட்ரைட்ஸ்ல இருந்து கூட கேட்கலாம் சில சமயங்களில் டியில் இல்லைனாக்கா கோலர் அது அப்படி இல்லைன்னா டோல்மன் சைன் லேர்னிங் தியரி. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம லேர்னிங் தியரி, அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் கற்றல் மாற்றம், தேரிஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், எப்படி நம்ம கற்றல்ல கோட்பாடுகளை பற்றி படிச்சிருக்கிறோமோ இல்லை அந்த கோட்பாடுகளை நம்ம பற்றி படிக்கும்போது பிஹேவியரல் ஆஸ்பெக்ட், காக்னேட்டிவ் ஆஸ்பெக்ட், தென் சோஷியல் ஆஸ்பெக்ட். நீங்கள் பிஎட் படிக்கும்போது நான் ஏற்கனவே நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், நீங்கள் பிஎட் படிக்கும்போதெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அறிவுச்சார் கற்றல் கோட்பாடும், அதுக்கு அடுத்தது தூண்டல் துலங்கல் சார் கற்றல் கோட்பாடு அல்லது நடத்தைச்சார் கற்றல் கோட்பாடு, எஸ்ஆர் லேர்னிங் தேரிஸ் ஆர் பிஹேவியரல் லேர்னிங் தேரிஸ், இதுதான் சார் படிச்சிருப்பீங்க. இப்போ எம்எட்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் லேர்னிங் தேரி அடிஷன் தட். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ அவங்க பிஎட் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு சிலபஸ் கொடுத்துட்டு அடுத்து எம்எட் வரலையும் அவங்க கொஸ்டின் செட் பண்ணுறதால சோஷியல் லேர்னிங் தேரியான ஆல்பர்ட் பாண்டுரா இல்லை போபோடால் எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு அவர் அழகாக இந்த குழந்தையினுடைய கற்றல், அதனால இந்த கற்றல் கோட்பாடு அதே மாதிரி கற்றல் மாற்ற கோட்பாடு, அது பொதுமைப்படுத்தும் கோட்பாடாக இருந்தாலும் சரி, இல்லை மனக்கட்டுப்பாடு கோட்பாடாக இருந்தாலும் சரி, இல்லை நோக்கத்தன்மை கோட்பாடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒத்தக்கூறு கோட்பாடாக இருந்தாலும் ஏதோ ஒரு கோட்பாடு, அந்த கோட்பாடு என்ன சொல்லுது, அது யார் சொன்னாங்க, என்ன அதனால எக்ஸாம்பிள் எப்படி தர முடியும், அந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம லேர்னிங்கில் இந்த ஏரியா தான் சார். இல்லை அப்படின்னா லேர்னிங் ஃபேக்டர்ஸ், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு இன்டு லேர்னிங், நம்ம கற்றலோடு அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் என்ன இருக்கு அப்படின்னா ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அந்த ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் தென் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு மெமரி கொடுத்துருக்காங்க சார். மெமரி, அந்த மெமரியில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெமரியில இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டைப்ஸ் ஆஃப் மெமரி, நம்ம நினைவினுடைய வகைகள். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு சப்டைட்டில் இருக்கு, என்ன சார்னா டிப்ஸ் ஆஃப் மெமரி சார். இப்போ ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க என்ன பாயிண்ட்ல இருக்காங்க அப்படின்னா, நான் படிக்கிறேன் ஆனா மறந்துடுது. அவனுக்கு எப்படி மறக்குதோ அதே மாதிரிதான் சார் எல்லாருக்கும் மறக்கும், அது டீச்சரா இருந்தானே ஸ்டூடெண்டா இருந்தானே. அப்ப மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான். அப்ப மறக்காம இருக்கிறதுக்கு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல சில விஷயத்துல இதை பையன் படிச்சு புரிய முடியாது. அஸ் ஏ டீச்சரா வி ஷுட் நோ அபவுட் what are the tips related improving memory or retention of memory. நம்ம ஒரு ஆசிரியராக இருந்து அந்த நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள் என்ன அப்படின்றது தான். அப்போ அந்த விஷயத்துல நம்ம சொல்லும்போது ஈஸியாக, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஜுவாலஜியில் கூட பார்த்தோம் அப்படின்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு படிச்சிருப்போம். அது ஒரு நம்ம நிமோனிக்ஸாக ஒரு ரைம்ஸாக எம்எல்ஏவுக்கு ஹெச்ஐவி வந்ததால டிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்போ எம்னா மெதியோனின், லியூனா லியூசின்னு, ஏனா அர்ஜனின்னு, ஹெச்னா கெஸ்டின், ஐனா ஐசோலூசின், வீனா வேலின்னு, டீனா த்ரியோனின்னு, அடுத்து டி ட்ரிப்டபானு, இதெல்லாம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். அப்போ ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் ஆஃப் மெமரி, நமக்கு வி ஹாவ் நாலேஜ் அபவுட் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் தெரியும், ஆனால் இருந்தாலும் சில சமயங்களில் நம்ம ஒரு சடனாக கேட்கும்போது நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக சில டெக்னிக்ஸை அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அந்த டெக்னிக்ஸை சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் ரொபின்சன் SQ3 ஆர் தென் SQ4R, ஜென்ரலாக SQ3R, ராபின்சன் பேஸ்டு SQ4R. அப்போ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம டிப்ஸ் ஆஃப் மெமரி, தென் ஃபோகட்டிங்கில் தியரிஸ் ஆஃப் ஃபோகட்டிங். நிறைய குழந்தைங்களுக்கு முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை குழந்தைங்களுக்கு சொல்ல வராது. இப்போ ஏன் குழந்தைங்களுக்கு அது மாதிரி மறந்து போகுதுன்னு தெரியாது. அஸ் ஏ டீச்சர் நம்ம தான் என்ன பண்ணணும்னா டு பாயிண்ட் அவுட், அந்த குழந்தைக்கு எந்த இடம் மறந்து போகுது, அதை ஹவ் டு ஓவர் கம், அதை எப்படி நம்ம அதுலேருந்து விடுபடுறது, இல்லை அதுலேருந்து மேம்படுறது எப்படி அப்படின்றது தான். அதனால் டீச்சர் அஸ் ஏ ஃபெசிலிட்டேட்டர் அஸ் வெல் அஸ் த என்ஹான்சிங் இந்த கான்செப்ட், அந்த கருத்துக்களை எளிமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் யாருக்கு அப்படின்னா இந்த அடலசன்ஸ், இந்த குமரபுரத்தில். அதனால் அழகாக நமக்கு
ஃபோகட்டிங்கில் ப்ரோஆக்டிவ் ரெட்ரோஆக்டிவ் சார், முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை அப்படின்னு இன்டர்பரன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவோம். குறுக்கீட்டு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆஸ்பெக்டில் ஃபோகட்டிங் தியரியிலேருந்து கேட்கலாம், இல்லை ஃபோகட்டிங் கர்வு சார். இதுதான் நம்ம சிலபஸில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீச் பண்ணது சார். எல்லாருக்கும் இதுதான் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ அது மறந்து இருந்தது அப்படின்னாக்கா ரீசன் வந்து என்ன சார்னா காமன் தான், காமன் டு ஆல். மறக்கிறது இயல்பு, ஆனால் மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ ப்ராக்டிஸ் சார். ப்ராக்டிஸ் பயிற்சி தான். எத்தனை முறை பயிற்சி பண்ணுறோம். ஒரு குழந்தை சென்டம் எடுக்கிறான் 12th, அந்த குழந்தை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் எடுத்திருக்கிறான். லுக் அண்ட் கார்னர், ஒரு பாயிண்ட் தவறாது. ஏதோ வந்து அதிர்ஷ்டத்தில் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். நெவர். எல்லாமே எஃபோர்ட் தான், ஹார்ட் ஒர்க்கு தான். அதனால இந்த ஜோசியத்துக்கு, இந்த அதிர்ஷ்டத்துக்கு, கிரக நிலைகள், எனக்கு வந்து இப்போ ஜாப் கிடைக்கும், இதெல்லாம் அந்த ஆஸ்பெக்டுக்கே போகக்கூடாது. நம்ம ட்ரூ பேஸ்ட் ஆன் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட், உளவியல் ரீதியாக சரியா பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு அச்சீவ்மெண்ட் உண்டு. ஏன்னா நம்ம அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனு படிச்சிருக்கோம் சார். அதனால இந்த இடம் தான் நம்ம கேட்க போறோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க பேசுறது டவுட் தான் சார். அப்படியா? நோ டவுட் சார். ஓகே சார். நெக்ஸ்ட் நம்ம பர்சனாலிட்டியில இருக்கோம், கரெக்டுங்களா? இந்த பர்சனாலிட்டியில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமை பற்றிய பண்புகள் நாம் பார்த்துருக்கோம் இல்ல? கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு ஆளுமையை நிர்ணயிக்கிறதுல cognitive, affective and psychomotor activities involved in the development of personality among the people. குழந்தைகளிடையே ஆளுமை வளர்ச்சியில நாம் பார்த்திருந்தோம், அறிவு புலம், மனவேட்சி புலம், உள இயக்க புலம் மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்படுது அப்படின்னும், as well as the influenced by heredity and environment, மரபும் சூழ்நிலையும் குழந்தையினுடைய ஆளுமையை நிர்ணயிக்குது அப்படின்னு ஒரு பார்ட்டில் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸை படித்தோம். தென் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, அதில் டைப் அப்ரோச், ட்ரைட் அப்ரோச், டைப் கம் ட்ரைட் அப்ரோச், உடல்வாகு அணுகுமுறையும் உளக்கூறு அணுகுமுறையும் உடல் உளக்கூறு அணுகுமுறை. அதனால் நம்ம அதில் ஐசங்க்கு மட்டும் இல்லை, நம்ம வேணா நாளை ஈவினிங் வேணால் அது தமிழில் இங்கிலீஷ்லேயும் அந்த நோட்ஸ் அனுப்பிச்சி விட்டுருவேன். ஃபோட்டோ காப்பி சாருக்கு அனுப்பிச்சாக்க சார் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவார். இந்த ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆளுமை வகைப்பாடை பார்த்துருக்கோம் சார். இல்லை கோலிக், மேலன்கோலிக், பிளக்மேட்டிக், சாங்க்வின், இண்டோமார்பிக், எக்டோமார்பிக், மீசோமார்பிக், இல்லை டைக்னிக்கு, அத்லட்டிக்கு, எஸ்தனிக்கு, இப்படின்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி பார்த்துட்டோம். தென் ஹவ் டு அசஸ் அஸ் வெல் அஸ் த மெஷர்மெண்ட், எப்படி ஆளுமையை அளவிடுறாங்க அல்லது மதிப்பிடுறாங்க அப்படின்றதின் அடிப்படையில் நாம் பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்ததின் அடிப்படையில் சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், இப்போ நான் ப்ரொஜெக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், புறத்தேற்றாத முறைகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் சார். ஆனால் பெரும்பாலும் நமக்கு பர்சனாலிட்டியில் இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம கான்செப்ட் சைக்காலஜி கான்செப்டுங்கள நிறைய இடங்கள்ல என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா சப்ஜெக்டிவ் மெத்தடு, ஆப்ஜெக்டிவ் மெத்தட். நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே அதுதான் படிச்சிருப்போம், சப்ஜெக்டிவ் மெத்தடு, ஆப்ஜெக்டிவ் மெத்தட். அகவய முறை, புறவய முறை. அப்போ நம்ம அகவய முறை அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ராஸ்பெக்ஷன், இன்டர்வியூ, அனக்டோடல், அகநோக்கு முறை, நேர்காணல், வாழ்க்கை துணுக்கு முறை அப்படின்னு சொல்லிட்டு அகவய முறைகள் அப்படின்னும், புறவய முறையில ஆப்ஜெக்டிவ் மெத்தட், அதுல அப்சர்வேஷன் உற்றுநோக்கல், கிளினிக்கல் கேஸ் ஸ்டடி மருத்துவ வரலாற்று ஆய்வு முறை, கேஸ் ஸ்டடி தனியால் வரலாற்று ஆய்வு முறை, டிஃபரன்ஷியல் மெத்தட் வேறுபடுத்தும் முறை, சைக்கோ அனலிட்டிக் மெத்தட் உள பகுப்பாய்வு முறை, சோஷியோமெட்ரிக் சமூக அளவீட்டு முறை. இப்படி நம்ம புறவய முறைகளை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம் சார்.
இப்ப இது எல்லாமே எங்க அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னாக்கா, எந்த கான்செப்ட் எடுத்தீங்கனாலும், இந்த ஆஸ்பெக்ட்ல பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கு வந்து கவனத்த பார்க்க போறேன். அப்ப உற்று நோக்குதல் என்ற ஒரு உளவியல் முறைய பயன்படுத்தி, இல்ல அப்சர்வேஷன் என்ற ஒரு முறைய பயன்படுத்தி, குழந்தையினுடைய கவனம் எப்படி இருக்கணும்? அந்த குழந்தைய உற்று நோக்கி, அந்த குழந்தையினுடைய கவனத்தன்மைய நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அசஸ் ஆர் மெஷர். அசஸ் பண்ண முடியும். மெஷர் பண்றதுக்கு டூல யூஸ் பண்ணிடுவோம். இதுதான். அப்ப நம்ப அந்த ஆஸ்பெக்ட்ல அ அங்க என்னலாம் பார்த்தோமோ, அது எல்லாமே பெர்சனாலிட்டிலயும் பார்ப்போம் சார். அப்போ இந்த பெர்சனாலிட்டில அடிஷன் தட் என்ன இருக்கு அப்படின்னா, பெர்சனாலிட்டி இன்வென்டரி, கொஸ்டினர், வினா நிரல் முறை அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கு அடுத்தது ஆளுமை பட்டியல். இந்த ஆளுமை பட்டியல வேற எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஸ்ப்ளிட்டிங் பெர்சனாலிட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்நியன் படம் பார்த்துருப்பீங்க சார். அப்ப அந்நியன் படத்துல அம்பியாகவும், அந்நியனாவும் விக்ரம் நடிச்சிருப்பாரு. அது யூசுவலா நம்ம சைக்காலஜி மனதளவுல ஏற்பட்ட அந்த மாற்றம் தான் சார். மனதளவுல ஏற்பட்ட அந்த மாற்றம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அவருடைய அந்த ஆளுமை பிறழ்வு வந்து ஏற்படும். அப்ப அந்த ஆளுமை பிறழ்வு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடும்போது, அவங்க ஆழ்மனதுல மாற்றம் நடக்குது. இட் ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம் பார்த்தீங்களா? அதுல ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அப்ப அத ஹியூமன பொறுத்தளவு என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒரு பலம் இருக்கு. கவனிச்சிருப்பீங்க. அப்போ நம்ம அப்படி அப்படியே ஹைரார்கில வரும்போது, ஒட்டுக்க எல்லா விலங்கினுடைய பலமும் ஒன்று சேர்ந்த ஒரு பலம் தான் மனிதன் சார். அத நம்ப மனிதர்கள் வந்து வெளிப்படுத்துறதில்ல. ஏன்னா, நம்ப என்னன்னாக்கா, பேஸ்டு ஆன் த சிவிலைசேஷன், சோசியல் செட்டப்பு, சோசியல் நார்ம்ஸு இப்படி நெறைய விஷயத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறைக்கு தகுந்தவாறு நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அதை கடந்து அனிமல் பிஹேவியரா நடந்துக்கக்கூடிய மனிதர்கள் நாள்தோறும் செய்தித்தாள்கள் வந்துட்டு தான் இருக்கும். நியூஸ் பேப்பர்ல பார்ப்பீங்க, செய்தியில பார்ப்பீங்க. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுதான் சார் விஷயம். அப்போ இந்த சைக்காலஜிக்கலா ஏன் இது மாதிரியான விஷயங்கள்? அ அத அ அத அத நம்ப அந்த ஆஸ்பெக்ட்ட வந்து இந்த கொஸ்டினர்ல ஆரு அ பெர்சனாலிட்டி இன்வென்டரி இந்த ஆளுமை பட்டியல் வினாக்கள வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா, கண்டுபிடிக்க முடியும் சார். இப்ப எடுத்துக்காட்டாக பையன் வந்து கிளாஸ்ல மத்த பிள்ளைங்களுடைய பென்னு, பென்சில எடுத்துட்டு போயிர்றான். எரேசர் எடுத்துட்டு போயிர்றான். அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம பனிஷ்மென்ட் குடுக்கலாமான்னா, நெவர் சார். ஏன்னா ஒரு 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 பிரைவேட் ஸ்கூலு அந்த குழந்தைக்கு வந்து அத வாங்க முடியாது அவங்க பேரண்டால அத வாங்க முடியாது அப்படிலாம் கிடையாது. அந்த குழந்தைகிட்ட எல்லாமே இருக்கும். ஆனா இருந்தாலும் அந்த குழந்தை எடுத்துட்டு போறான். அப்ப எடுத்துட்டு போறதுக்கு என்ன ரீசனா இருக்கு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது, அது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர். குழந்தைக்கு வந்து கிளெப்டோமேனியா என்ற ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இருக்கிறதால அது மாதிரி செய்றாங்க அப்படின்னு நம்ப ஒரு அசஸ் பண்றதுக்கு. அப்ப நீ என்னெல்லாம் பெரும்பாலான ஒரு காமனா குழந்தைங்களுக்கு அந்த மால் அட்ஜஸ்டட் பிஹேவியர் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடத்தைகள் என்னலாம் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம சைக்காலஜில பெர்சனாலிட்டின்ற ஒரு யூனிட்ட அழகா டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டிய நமக்கு சொல்லி ஏன்னா குழந்தைங்கள வந்து இப்படிதான் இருக்கணும்னு நம்ம தேடிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஆஸ் எ டீச்சரா குழந்தை வந்து இப்படிதான் இருக்கணும். இந்த பையன் வந்து இதுக்கு தான் படிக்கணும். பையன் வந்து இதுக்கு தான் போணும். அப்படிலாம் இல்லையே. அந்த குழந்தைக்கு என்ன பெர்சனாலிட்டி இருக்கோ அது 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 ரிலேட்டட் தான்னு அவன் டெவலப் ஆவான். அப்போ அத நம்ப அஸ் எ டீச்சர் மத்தவங்க எப்படி அக்செப்ட் பண்றாங்களோ, பண்ணலையோ, நம்ம 11த், 12த் டீச் பண்ணும்போது குழந்தைங்க அவங்களுடைய குழந்தைக்கு வந்து பொலிட்டிக்கல் பெர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னா, அவன் பொலிட்டிக்கல் ரிலேட்டட்ல அவன் ஈடுபடுவான். அப்ப ஈடுபடுறத நம்ம பிரேக் பண்றது வந்து கரெக்ட்டானது அல்ல. இல்ல? அஸ் எ டீச்சரா நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைக்கு என்ன இயல்பான ஒரு ஆளுமை இருக்கிறதோ, அந்த ஆளுமையில அந்த குழந்தை போவான். வேணும்னா சொசைட்டிலயோ, அவங்க பேரன்ட்டோ வேணா அதுலருந்து அது என்னன்னா சப்லிமேஷன். சைக்காலஜில ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. சப்லிமேஷன் அப்படின்னு பேரு. மடைமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல நமக்கு இந்த சப்லிமேஷன் சொல்லக்கூடிய மடைமாற்றத்த பயன்படுத்தி, அந்த குழந்தையா அடுத்து அந்த அந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டட்ல அந்த குழந்தை சர்ச் பண்ணி, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தையே அழகா வெளியில வந்து வேற இதுக்கு போவான். ஆனா நம்மளே முன்னாடி சொன்னோம்னா, அந்த குழந்தை கேட்க மாட்டான். இதுதான் ரீசனு. பெரும்பாலும் அடாலசன்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்கள அடாலசன்ஸ்ல இது மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுக்காக தான் நமக்கு
இத்தனை வகையான ஆளுமையை பத்தி நம்ம பாடப்பகுதியில கொடுத்துருக்கு. கண்டிப்பா நம்ம டிஆர்பில ஏதோ ஒரு ஆளுமை வகைய கண்டிப்பா கொடுப்பாங்க சார். இன்ட்ராவோட்ட கேட்கலாம், இல்ல எக்ஸ்ட்ராவோட்ட கேட்கலாம், மீசோவோட்ட கேட்கலாம், ஆர் எண்டோமார்பிக் கேட்கலாம், ஆர் மீசோமார்பிக் கேட்கலாம், இல்ல பைக்னிக் கேட்கலாம், அப்படி இல்ல அத்லெட்டிக் கேட்கலாம், அப்படி இல்ல ஏஸ்தனிக் கேட்கலாம், அப்படி இல்ல கோலிக் கேட்கலாம், இல்ல மேலன்கோலிக் கேட்கலாம், இல்ல பிளாக்மேட்டிக் கேட்கலாம், ஆர் சாங்குயின் கேட்கலாம். ஏதாச்சும் ஒண்ணு கேட்கலாம் சார். ஆனா நம்ம சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டி அவங்களுடைய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்றது தான். அந்த கேரக்டர் நம்ம மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல அதுதான் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சார். எனிவே இதோட நம்ம பர்சனாலிட்டிய நம்ம பார்த்திருந்தோம். டுடே வி வில் சீ சம்திங் அபௌட் ஆஃப் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். புறத்தேற்று முறைகள். நம்ம வந்து அ புறத்தேற்று முறைய வந்து பார்க்கணும். கரெக்ட்டா? எஸ் சார். எஸ் சார். அதனால ஓகே சார். புறத்தேற்று முறையில கண்டிப்பா ரோசாக் இம்ப்ளான்ட் டெஸ்ட் அப்படின்னு சேர்த்தே நம்ம படிப்போம் இல்ல? மக்டூக்கல் பார்த்திருப்பீங்க. இயல்பூக்க கோட்பாடு. மக்டூக்கலின் இயல்பூக்க கோட்பாடு அப்படின்னா இயல்பூக்க கோட்பாட்டை குறிப்பிட்டது யாருன்னா மக்டூக்கல். ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலை நிறுத்தம் அப்படின்னு படிப்போம். அப்ப செயல்படு ஆக்க நிலை நிறுத்தத்தை பத்தி விவரிச்சது யாருன்னா ஸ்கின்னர். அது மாதிரி இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா தியரியோடு சேர்த்து அந்த நேம் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அவங்க கேட்டாங்கன்னா ஈஸியா நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ல போகலாம். அப்ப அதுல நம்ம மைத்தட சோதனை, இந்த மைத்தட சோதனை இங்க்பிளாட் டெஸ்ட் மைத்தட சோதனை இது ஸ்விஸ் சைக்காலஜிஸ்டான ஸ்விட்சர்லாந்து ரோஷாக் நம்ம கூட ஜுவாலஜில வால்டர் ரோசன் அப்படின்னு படிச்சிருக்கோம். வால்டர் ரோசன் அப்படின்னு பயோடைவர்சிட்டியில. இங்க ரோசன் கிடையாது, ரோஷாக். அப்போ ஏன்னா ஒரே மாதிரியான அந்த வேர்டா இருக்கும்போது நம்ம அந்த கார்லேட் பண்ணோம்னா இந்த ரோஷாக்கு மறக்க மாட்டோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஜுவாலஜில அதை நினைவில் வச்சுட்டு வந்திருப்போம். அதனால இந்த மைத்தட சோதனையில ரோஷாக் 1921 இதே மாதிரி சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த இன்னொரு உளவியல் ஆய்வாளர் இருக்காரு. யாருன்னு சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். இப்ப நம்ம சுவிட்சர்லாந்து பொறுத்த அளவு ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட்ல உளவியல் ஆய்வாளர்ல இவங்க 2 பேர் தான் சார். அப்ப நம்ம பியாஜே, அதுக்கு அடுத்தது ரோஷாக். அப்ப சில சமயங்கள்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அந்த நேம் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கு, கவனிச்சிருப்பீங்க. அந்த இடங்கள்ல ஸ்விஸ் சைக்காலஜிஸ்டா ரோஷாக் பார்க்குறோம் சார். அடுத்ததா இவரது பார்த்தோம் அப்படின்னா மீனிங்லெஸ் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் ஃபார்ம் MBSF அப்படின்னு சொல்லுவோம். இதில் மைத்தடம் அல்லது பொருளற்ற சமசீரான அமைப்பினை கொண்ட உருவங்கள். நீங்க பிஎட் படிக்கும்போது கவனிச்சிருப்பீங்க. லேப்ல போன பிறகு எல்லாருமே ஒயிட் ஷீட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லியும், நீங்க இங்க் பென் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியும், அவங்களுக்கு த்ரெட்டு கட் பண்ணி கொடுத்து அந்த த்ரெட்டு இங்க்ல வந்து டிப் பண்ணி பேப்பர்ல வந்து சென்டரா வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஒரு டிப் ஆஃப் த த்ரெட் அந்த அந்த நூலினுடைய நுனியை பிடிச்சி இழுக்க சொல்லுவாங்க. இழுத்துட்ட பிறகு அந்த ஃபோல்டு பண்ண ஒயிட் பேப்பரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ள ஒரு டயக்ராம் கிடைக்கும் சார். அந்த டயக்ராமை வச்சு நம்ம என்னெல்லாம் சொல்ல முடியுதோ அதை வச்சு ஆளுமையை அசஸ் பண்றாங்க. இது கண்டுபிடிச்சது யாரு சார்னா ரோஷாக். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல கார்டு இருக்கலாம், இல்லை ரெட் அண்ட் பிளாக்ல கார்டு இருக்கலாம், ஆறு மல்டி கலர்ல கார்டு இருக்கலாம். இப்போ இப்படிதான் கார்டு அப்படின்லாம் இல்லை, கலர்ஸ்ல இருக்கு. ஆனா மெஷர்மெண்ட்ல 7 × 9½ இன்ச். ஆனா மொத்த அட்டை எத்தனை அப்படின்னு கேட்கலாம் சார். அப்படி கேட்டாங்கன்னா 10. ஏன்னா ஏற்கனவே கேட்டிருக்காங்க. மொத்த அட்டைகள் வந்து 10 சார். இந்த 10ல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் 1 4 5 6 7
அப்ப இடையில யாருக்கா 2 3 இருக்கு சார். 2 3. அப்ப அந்த 2 3 சிவப்பு நிறத்துல சில புத்தகத்துல எப்படி போட்டிருக்குன்னா பிளாக் அண்ட் ரெட்னு கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ரெட். நெக்ஸ்ட் மல்டி கலர் என்ன சார்னா 8 9 10 பல வண்ணங்கள் கொண்டது. 8 9 10 மல்டி கலர். அதனால அட்டையில பெரும்பாலும் பிரிச்சு கேட்கல இதுவரை. மொத்த அட்டைகள் எத்தனைன்னு தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாங்கன்னா 10 சார். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்படி பண்றாங்க அந்த மைத்தட சோதனை நீங்க கூட நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு ரோஷா கேம்ப்லாம் கண்டக்ட் பண்ணலாம். சில சமயங்கள டெப்டேஷன் போட்டு அனுப்புவாங்க. அந்த 45 மினிட்ஸ் குழந்தைங்களை ரொம்ப ஜாய்ஃபுல்லா நம்மளால கொண்டு போக முடியும். எதை வச்சுன்னா அந்த மைத்தட சோதனை. அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க லெவல்லே நம்ம பார்த்துக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ரிலேபிலிட்டியா இருந்தா மட்டும்தான் சொல்லணும். அதனால இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஜென்ரலா நம்ம கார்ட் சொல்லும்போது 10 கார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் இது என்னுடைய ஸ்டெப்ஸ் எப்படி சார் இதை மெஷர் பண்றாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்ஸ். ஒன்று என்ன சார்னாக்கா டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றோம், சோதனை நடத்துதல். ரெண்டாவது வந்து விடைகளை ஆராயணும். மூன்றாவதாக மதிப்பீடு இல்லை. அப்போ சோதனையை நடத்துதல் அப்படின்றது என்னது? இந்த 10 கார்ட்ஸு, இந்த 10 கார்ட்ஸை கண்டினியூஸாக வச்சுக்குவோம். அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டு, ரெட்டு, மல்டி கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் அந்த பிக்சர், அந்த உருவம் இல்லை, அந்த உருவம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்குறோம். பொருளற்றது, சமச்சீரானது இல்லை, பொருளற்ற சமச்சீரான அமைப்பினை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சமச்சீரான அமைப்புன்னு சொல்கிறோம்? நம்ம லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் இருக்கோ அது இதுவும் ரைட் சைடில் இருக்கும் சார். நம்ம கூட கிளாசிஃபிகேஷனில் படிச்சிருப்போம் இல்லை, சிமெட்ரி. அப்போ பைலேட்ரல் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லை. அதே தான் சார். அங்கே என்ன நம்ம அப்ளை பண்ணோமோ அப்படியே இந்த சைக்காலஜியில் அப்ளை பண்ணுவோம். அந்த கார்டில் ரைட் ஹேண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் சார். அப்போ அந்த ஆஸ்பெக்டில் இதுதான் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா விடைகளை வந்து ஆராய போகிறோம் இந்த அட்டையில். அந்த விடைகளை ஆராயிறது, இந்த ஸ்கோர் பண்ணுறது, இந்த ஸ்கோரிங் ஆஃப் கீ. அது கீயை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல கண்டென்ட்ன்றாங்க சார், கண்டென்ட். செகண்ட் வந்து லொக்கேஷன், லொக்கேஷன். தேர்டு வந்து டிட்டர்மின்ஸ். கேட்கலாம் ஆப்ஷன் ஏ பி சி டி, டியில் ஆல் த அபவ். மைத்தட சோதனை எப்படின்னாக்கா கில்ஃபோர்டின் கட்டமைப்பு, கில்ஃபோர்டின் கட்டமைப்பு நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் பை கில்ஃபோர்டு. அங்கே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கண்டென்ட், ப்ராசஸ், ப்ராடக்ட் இல்லை, பொருள், செயல், விளைவு சார். 3 டைமென்ஷன், முப்பரிமாண அமைப்பை கொண்டது அப்படின்னு படிச்சிருக்கோம் சார். இங்க அதே மாதிரி அந்த 3 ஆஸ்பெக்ட் பாருங்களேன், கண்டென்ட், லொகேஷன் அண்ட் டிட்டர்மின்ஸ். அப்ப சார் இந்த ஆர்டரும் அதே மாதிரி தானா சார்? கண்டென்ட், டிட்டர்மினன்ட், லொகேஷனா? எஸ். மெட்டீரியல்ல கண்டென்ட் லாஸ்ட்ல இருக்குங்களே. இல்ல இருக்காது. இது நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் தானே இருக்கு. இல்லங்க சார், மெட்டீரியல் இங்கிலீஷ் மெட்டீரியல்ல லொகேஷன், டிட்டர்மினன்ட்ஸ், கண்டென்ட் லாஸ்ட்ல இருக்குங்க சார். இது வந்து ஹையரார்கி கிடையாது, அதனால worry பண்ண தேவையில்லை. ஓகே சார். இல்ல சார், இப்ப क्वेश्चन கேக்கும்போது ஆர்டர் கேட்டாங்கன்னா நம்ம எந்த ஆர்டர் சார் எழுதணும்? ஆப்ஷன் அது நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ், ஸ்கில்ஃபோர்டு அது மட்டும் தான் சார் ஆர்டர். இது இல்லை. இது வந்து நம்ம ஸ்கோர், ஹவ் டு ஸ்கோர் இல்லை. அதனால பொதுவாக என்ன அப்படின்னாக்கா கண்டென்ட் வச்சு தானே சார் இட அமைவை பார்க்க முடியும். இட அமைவை பார்த்த பிறகு தானே டிட்டர்மின்ஸ், அப்படி தானே ஆர்டர், அப்படி தான் நம்ம ஆஸ்பெக்ட் எடுக்கிறோம். எப்படி வந்து ஃபஸ்ட்டு சைக்காலஜியை வந்து சோல்னு டிஃபைன் பண்ணாங்க, அடுத்து மைண்டு, ரீசன் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லை. அடுத்து தான் வந்து கான்சியஸ்னஸ், நெக்ஸ்ட்டு தான் பிஹேவியர். அது மாதிரி ஃபைனலாக ஆளுமை வந்து நிர்ணயிக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா அந்த டிட்டர்மின்ஸ், விடையின் தன்மை நிர்ணயத்தினுடைய காரணிகளில் ஃபார்மு, கலரு, மூமெண்ட். சரி, இங்கே மைத்தடத்தில் காணப்படக்கூடிய பொருள்கள் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கண்டென்ட்டில் யூஸ்வலாக என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா மனிதர்களுடைய படம் இருக்கலாம் சார். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் பொருளற்றது அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக உயிரற்ற பொருட்கள், இன்னேட்டிவ், அனிமேட்.
நெக்ஸ்ட் அனிமல், விலங்குகள் இருக்கலாம். தென் மனிதனால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள், ஆப்ஜெக்டிவ். அதுக்கடுத்தது பிளான்ஸ், இந்த சிறு செடிகள் புதர் செடிகள் இருக்கிற மாதிரி. அதுக்கடுத்தது அனாட்டமி, உடற்கூறுகளின் விவரம். அனாட்டமி யாராருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதன் அடிப்படையில் அந்த டயக்ராம் வந்து அவங்களுக்கு தோணலாம். இயல்பாக ஒரு குழந்தையினுடைய அனுபவங்களை சார்ந்து தான் இது வெளிப்படும். அதனால சில பேர் அனாட்டமிக்கல் ரீதியா உள்ளுறுப்புகளை குழந்தைங்க வந்து அவ்வப்போது பார்த்துருக்காங்க. ஹார்ட்டு, கிட்னி, லிவரு அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா, இங்க அந்த படத்துல அந்த குழந்தைங்களுக்கு ஹார்ட் தெரியிற மாதிரி, லிவர் தெரியிற மாதிரி, இதை என்ன பண்ணுவாங்க இப்போ சைக்காலஜியே பார்க்காம லைக் ஏன்ஷியன் சில அதுக்கு முன்னாடிலாம் பார்க்கலாம். ஈவினிங் வந்து குழந்தைங்க கிட்ட வானத்தை காமிச்சு ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க அவங்க தாய் அல்லனா ரிலேட்டிவ்ஸு. அதெல்லாம் என்ன அப்படின்னா குழந்தைக்கு ஒரு இமேஜினேஷன் தான், ஒரு கற்பனை திறன் வந்து மேம்படுறதுக்கான. இப்போ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, எல்லாமே மொபைல் ஆயிடுச்சு. யாரோ ஒருவர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையா குழந்தைங்களுக்கு மாற்றப்பட்டது. குழந்தைங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து டெவலப் ஆகிறதுக்கு இன்னைக்கு இல்லை. மற்றவங்களுடைய மூளை குழந்தையாக இருந்தாலும் அதனுடைய செயல்கள் மற்றவருடைய செயலாக மாறிவிட்டது. இது எப்போ மாறும்னு தெரியல. மைத்தடத்துல அதனால நம்ம ஷார்ட் ஃபார்மா HIAAOBJPIAT அப்படின்னு கொடுத்துருக்கோம் சார். அதனால இந்த இடங்கள்ல கேட்கலாம். சில சமயங்களில் H என்பது எதை குறிப்பிடுகிறது, IA வந்து எதை குறிப்பிடுகிறது, ஏன்றது எதை குறிப்பிடுகிறது, OBJ எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்கலாம் சார். அப்படி கேட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு தான் ஜுவாலஜின்றதால ஈஸியாகவே தெரியும். Hனா ஹியூமன்னு, IA அப்படின்னாக்கா இன்னேட்டட் அனிமேட் ஆர் அனிமல், உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, விலங்குகள் அனிமல், ஆப்ஜெக்ட் பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு குழந்தை இது மாதிரி படங்களை பார்த்து அந்த குழந்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியது எதை பேஸ் பண்ணி வெளிப்படுத்துறான்னாக்கா அந்த லொகேஷன். அப்ப அந்த குழந்தை சொல்லப்படும் போது எந்த லொகேஷனை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது W இல்ல மை தடத்தினுடைய முழு பகுதியை பத்தி பேசுறானா, சில சமயல குழந்தை வெண்மை பகுதியை அடிப்படையாக கொண்டு பேசுறானா. ஏன்னா நம்ம அந்த கார்டுடைய பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டு தான் நம்ம வெண்மை பகுதி அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி பேசுறானா. அப்படி இல்லைன்னா வழக்கமான விரிவான துலங்கள் கேபிட்டல் D, அதுக்கடுத்து சிறிய வழக்கமான துலங்கள் ஸ்மால் d, புதிய விளக்கங்கள் DD, மிக சிறிய விவரங்கள் ஸ்மால் d, அதுக்கடுத்து ஓரப்பகுதியில் உள்ள விவரங்கள் DE, அபூர்வமான விவரங்கள். அப்ப குழந்தை வந்து இந்த படத்தை பார்த்து யாருமே சொல்ல முடியாத ஒரு விஷயத்த குழந்தை சொல்றானா, இல்ல ரேரான ஒரு விஷயத்த அந்த குழந்தை வந்து சொல்லும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது அந்த குழந்தைய நிர்ணயிக்கக்கூடியதாக பார்க்குறோம். ஈடாமைப்பு அதுவாக பார்க்குறோம். இது வேற ஒன்றும் இல்லை, அந்த இங்கிலீஷ்ல மைத்தடத்தின் முழு பகுதின்னு சொல்றோமா, ஹோல், WHOLE, ஹோல். ஹோல்னா முழுமை. அதனால அவங்க வந்து டினோட்டட் போர்டா ஃபர்ஸ்ட் லெட்டர் W கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்றோமா, ஸ்பேஸினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரு. நெக்ஸ்ட் டீடைல், அப்போ விரிவான அப்படின்றதுக்காக கேபிட்டல் D. அப்படியே ஆப்போசிட்னா குறைந்த டீடைல் இருந்ததுன்னா ஸ்மால் டின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சப்போஸ் இந்த விரிவானது அதுக்கு அடுத்தது சிறிய அல்லது வழக்கத்துக்கு மாறாக மிக குறைவாக சொல்றது ரெண்டும் சேர்ந்து வரும்போது அதை புதிய விளக்கங்கள் நியூ டீடைல்ஸா பார்க்குறோம். அதுக்கடுத்து சில சமயங்களை ரொம்ப குறைச்சலா பேசுவாங்க, கவனிச்சிருக்கலாம். நம்ம ஒரு 5 மெம்பர்ஸ், ஒரு 5 மாணவர்களை நீங்க உற்று நோக்கி பாருங்களேன், எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கவனிச்சிருக்கலாம். சில குழந்தை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கும், சில குழந்தை பேசாம இருக்கும். அப்ப பேசாம இருக்கிற குழந்தை எப்படி இருக்கான், இவன் பேசிட்டே இருக்கான், ஒரு குழந்தை மாடரேட்டா பேசுறான். இதெல்லாம் அப்ப அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அது ஏன் நிகழுது அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி நடக்குதோ அதுதான். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ்ல வரோம், ரோஷாக் இம்ப்ளான்ட் டெஸ்ட்ல அசஸ் பண்றதுல வரோம். அப்படின்னும் போது குழந்தைங்களுடைய ஃபோக்கஸிங் எல்லாம் எங்க இருக்கும்னா அந்த கார்டு மேலதான் சார் ஃபோக்கஸிங் இருக்கும். அப்போ ஃபோக்கஸ் பண்ண பிறகு அந்த குழந்தை என்ன சொல்றான் அப்படின்றதான். சில சமயங்களில் குழந்தைக்கு வந்து அந்த டயக்ராம்ல வந்து பிளான்ட் இருக்கிற மாதிரி தோணுது, சர்ஃப், எர்ப்ஸ்,
ட்ரீஸ் இல்லை சிறு செடிகள், புதர் செடிகள், மரங்கள் இருக்கிற மாதிரி சில சமயங்கள் அனாட்டமிக்கல் உள்ள வந்து உள்ளுறுப்புகள் இது ஒரு உள்ளுறுப்பு, இது ஒரு உள்ளுறுப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கு தோணலாம். அதை மைத்தடங்களில் காணப்படக்கூடிய பொருள்கள் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இடமைவுன்னு சொல்லியும் 2 பார்ட்டு நம்ம முடிச்சிருக்கோம். தேர்டா இந்த ரெண்டுத்தையுமே படத்தை பார்த்து குழந்தை விளக்கம் சொல்றதை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் யார்? விடையின் தன்மையை நிர்ணயத்திலின் காரணிகள் டிட்டர்மின்ஸ் என்னன்னா உருவம். அப்போ கண்டிப்பா அந்த அட்டையில இருக்கக்கூடிய உருவங்கள் நிர்ணயிக்கிறதா இருக்கலாம். சில சமயங்கள்ல அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் குழந்தைங்க வந்து இந்த மல்டி கலர்லாம் சொல்றோம். இப்போ மல்டி கலர்ல அந்தந்த கலருடைய இணைப்பின் அடிப்படையில அவனுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எடுத்துக்காட்டாக கமலஹாசன் படம் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. சாம்பார் கொட்டிடும். எல்லாரும் வருத்தப்படுவாங்க. டக்குன்னு கமலஹாசன் என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா, ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அங்க அங்க ஒரு ஆர்ட் வந்து காமிச்சு எல்லாரும் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷனை வாங்குவாரு. அதே ரீசன் தான். இப்போ அந்த தட் வெல் பர்சனாலிட்டி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா இருக்கிறது தான். அடுத்து வந்து கலர்ஸ் முடிஞ்சோடனே மூமெண்ட்டு சார். அந்த குழந்தைங்க வந்து இப்படி சொன்னதுக்கு காரணம் அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த இயக்கம், அந்த மூமெண்ட் தான் குழந்தைங்களுடைய விளக்கத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்கலாம். இல்ல அதுல இருக்கக்கூடிய கலரு இல்லைன்னா ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு. இது 7 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு கொடுக்க இயலாது. அப்போ கேள்வி கேட்கலாம் சார். 7 வயதுக்கு மேல பயன்படுத்தப்படும் என்ன சார்? சார் டிஆர் அந்த இது மென்ஷன் பண்ணீங்களா தமிழ்ல, அது இங்கிலீஷ்ல என்னது சார்? அபூர்வமான விவரங்கள் முன்னாடி இருக்குல்ல சார் லொகேஷன்ல. அதான் நம்ம டீடைல்டு டிஆர்னா ரிட்ஜ். அப்போ நம்ம சாரி ரேரு இது டின்னு இருக்க ஈனா எட்ஜி ஓரப்பகுதியில் அந்த அட்டை இருக்குன்னா அந்த அட்டையினுடைய ஓரப்பகுதியில இருந்து பார்த்து சொல்றது. ஆறுனா ரேரு. அதனால அந்த ஸ்டான்ஸ் தான் அது ஈஸியாக தான் நம்ம நினைவில் இருக்கும். அதனால நம்ம பிஜிடிஆர்பியில் சப்போஸ் டி இல்லை ஸ்மால் டி டிஇ ஆர் டிஆர் அல்லது டிடி இல்லை மாணவர்களிடையே மைத்தட சோதனையை காண்பிக்கப்படும் போது என்னது சார் அர்த்தம்? எது ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு என்ன சார்? நான் சொன்னேன் சார். இல்லை ஜென்ரலா நம்ம டீடைல்டு இல்லை விளக்குறது. அப்ப அந்த விளக்குறதை அவங்க நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க என்ன பண்ணாருன்னா சிம்பிள் கேபிட்டல் டி அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் இல்லை சார் டி அப்படின்னா அதிகமான ஒரு விளக்கம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் கேபிட்டல் டி ஸ்மால் டி டாலு வார்ஃபுக்கு ஏன் ஸ்மால் டி யூஸ் பண்ணாரு அப்படியே ஆப்போசிட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் எழுதப்பட்டதே தவிர மற்றது ஒன்றும் இல்லை சார். ஆனால் இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ கேபிட்டல் டி அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஸ்மால் டி அப்படின்னா என்னன்னு தெரியுது. ஜென்ரலா டின்றது டீடைல்ஸ், அதில் நம்ம நியூ டீடைல் அப்படின்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸ்மால் டினா ரொம்ப குறைச்சலா. சில குழந்தைங்க வந்து அட்டையை 10 அட்டையும் காமிச்சிருப்போம் சார். ஒவ்வொரு அட்டையா பார்த்துட்டு ஒன்றும் பெருசா விளக்கத்தை சொல்லவே மாட்டான். அப்ப அந்த குழந்தை சொல்லாத குழந்தையும் நம்ம அசஸ் பண்ணணும். அப்ப அசஸ் பண்ணணும்னா குழந்தைக்கு என்ன லொகேஷன் டிட்டர்மின் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்மால் டி அப்படின்னு எடுக்கிறோம். சில குழந்தைங்க ரேரா, சில குழந்தைங்க எட்ஜியை மட்டும் அவ்வளோ அழகா கலர்ஃபுல்லான ஒரு பிக்சர் இருக்கு. அந்த பிக்சர்லாம் எதுவுமே சொல்லாம குழந்தை அந்த டயக்ராமினுடைய எட்ஜில் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அந்த குழந்தையினுடைய முழுக்க அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த ஓரப்பகுதியில் இருக்கு. அது குழந்தையினுடைய ஆளுமையை நினைக்கக்கூடிய இடமாக நம்ம பார்க்குறோம். இதை வந்து ரோஷாக்கு அழகா இந்த மைத்தட இடங்களை கொடுத்துருக்கிறாரு. பெரும்பாலும் நம்ம பிஎட் ரிலேட்டட்ல டிஆர்பியில் ரோஷாக் மைத்தட சோதனை இப்படிதான் கேட்டிருக்காங்க. அட்டையினுடைய எண்ணிக்கை சப்போஸ் இப்போ அந்த லொகேஷனை கேட்டாங்க அப்படின்னா, அப்படி இல்லைனாக்கா கண்டென்ட் கேட்டாங்க அப்படின்னாலும் ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கம்ப்ளீட் ஸ்டடி அபவுட் ஆஃப் ரோஷாக்கின் பிளான் டெஸ்ட், ரோஷாக்கின் மைத்தட சோதனையை நம்ம முழுசா முடிச்சிட்டோம் சார். ஒரு குழந்தை ஜென்ரலா ஒரு குழந்தை இந்த அட்டைகளை காமிச்ச பிறகு விலங்குகளை பத்தி சொல்றான்னா அந்த குழந்தைக்கு
ஆளுமை குறைந்து காணப்படுது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார். ஒரு குழந்தை வந்து விலங்குகளுக்கு அப்பாற்பட்டு விலங்கினங்கள் அல்லாது குழந்தைங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய அறிவாற்றல் உயர்ந்திருக்கு. எதை வச்சு அவங்க மீன் பண்றாங்க அப்படின்னா 7 வயசுக்கு மேல ஒரு குழந்தைக்கு இந்த அட்டைகளை காண்பிக்கப்படும் போது குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ் பிளான்ஸ் இதை தான் லேர்ன் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது அதுலேயே தான் இருக்கான். இன்னும் வந்து அவன் டெவலப் ஆகலை, ஆளுமை திறன் வந்து மேம்படலை அப்படின்றத ரோஷாக் வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காரு சார். பெரும்பாலும் இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு டூலாகவும் பார்க்கப்படுது. எதுனா ரோஷாக்கின் பிளான் டெஸ்ட், ரோஷாக்கின் மைத்தட சோதனை. அதனால இதை நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக பொருளறிவோடு இணைந்தறி சோதனை, தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். சில சமயங்களில் நம்ம பிஜிடிஆர்பில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா டிஏடி ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஏடி அப்படின்னு கேட்டிருக்கு. டிஏடியினுடைய விரிவாக்கம். ஒரு டி வந்து தீமாட்டிக்கு, இன்னொரு ஏ வந்து அப்ரிசியேஷனு, அடுத்து ஒரு டி இருக்கு பாருங்க, அது டெஸ்ட் சார். தமிழ்ல பொருளறிவோடு இணைந்தறி சோதனை. அப்ப நம்ம இந்த ஸ்டாண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னாக்கா டிஏடி. இப்ப ரோஷாக்ல வந்து ஸ்டாண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. எங்க ஸ்டாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா MBSF, மீனிங்லெஸ் பைலேட்டரலி சிமெட்ரிக்கல் ஃபார்ம். அடுத்து பொருளறிவோடு இணைந்தறி சோதனையில டேட் இருக்கு சார். டேட் அது ஸ்டாண்ட்ஸ். நெக்ஸ்ட் இத கருத்து தெரிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்து தெரிநிலை. நெக்ஸ்ட் இதை யார் சார் விவரிச்சது, இச்சோதனையை உருவாக்கியது அல்லது விவரிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா முர்ரே அண்டு மோர்கன். முர்ரே அண்டு மோர்கன். அங்க மர்ரேன்னு இருக்கு தமிழ்ல, அது பிரிண்டிங் எரர் தான். முர்ரே, ஹென்றி முர்ரே, சிடி மோர்கன். டிஹெச் மார்கன் அல்ல. டிஹெச் மார்கன் யாருன்னு தெரியும், அது நம்ம ஜுவாலஜில மியூட்டேஷன்ல படிச்சிருக்கோம். இங்க சிடி மோர்கன். அப்படியே நம்ம ஒன்று இது வந்து மெமரியே பண்ண தேவையில்ல பாருங்களேன். எப்போதான் வந்து ரொம்ப சிம்பிளான லேர்னிங்கை எப்படி எடுத்துக்கிட்டு வருவோம் அப்படின்னா ரிலேட் பண்ணி படிக்கணும். அப்போ ரிலேட் பண்ணினாக்கா நம்ம ஜுவாலஜியில் ஏற்கனவே டிஹெச் மார்கன் அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்கே சிடி மார்கன், அங்கே டிஹெச் மார்கன் மியூட்டேஷனில் பார்த்துருக்குறோம். இங்கே சிடி மார்கன் வந்து தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், பொருளறிவோடு இணைந்தறி சோதனை. அடுத்து ரோஷாக் வந்து 10 அட்டையை பயன்படுத்தினாரு. இவர் என்ன பண்ணாருன்னா 30 அட்டைகளை பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பெண்களுக்கு எத்தனை அட்டை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா 10 அட்டைகள். சில பேர்லாம் நம்ம டீச் பண்ணிட்டே போறோம். ஆனா அதை வந்து நீங்க கவனக்குறைச்சலா விட்டுட்டு அடுத்து அதை ரிப்ளே மீண்டும் கேட்குறீங்க. அந்த ஆட்டிடியூட்டை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரணும் சார். ஏன்னா எப்போதும் ஒவ்வொரு டைமும் இது என்ன அப்படின்னு தேடிக்கிட்டே போச்சுன்னா நம்ம மைண்டு பேக்வேர்ட்லேயே இருக்கு அப்படின்னு அர்த்தம் சார். நீங்க கொஷின் பேப்பர் கூட 150 கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட ஹார்ட் காப்பி OMR ஷீட் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் ரீட் பண்ணி அதுக்குண்டான ஆன்சர் தான் போடும். அது அந்த டைம்ல தேர்ட் கொஸ்டினை படிக்கும்போது செகண்ட் கொஸ்டின் வந்து ரிலேட் ஆகும். இப்போ நம்ம கான்செப்ட் மூவ் ஆகுறோம். அப்போ நான் வந்து தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், நீங்க மெட்டீரியல் கையில வச்சுட்டு இருக்கீங்க, ஸ்டான்ஸ்ன்னு சொல்லிட்டோம். மீண்டும் அதை கேட்டு அதுக்கு நீங்க கேட்குற ஒருத்தர், ரிப்ளே பண்றவர் இன்னொருத்தர். ரிப்ளே பண்றவருக்கும் டிவியேஷன் ஆஃப் அட்டென்ஷன், அது கேட்டவங்களுக்கும் டிவியேஷன் ஆஃப் அட்டென்ஷன், இப்போ பார்த்த எனக்கும் டிவியேஷன் ஆஃப் அட்டென்ஷன். கரெக்டா? 3 பேருக்குமே கவனமாற்றம் ஆயிடுச்சு. அப்போ நீங்க அந்த 150 கொஸ்டின்ஸை ரீட் பண்ணும்போது அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் போச்சுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தேர்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான கரெக்டான ஆன்சரை நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் சார் நம்ம மைண்டு. அதனால மேக்சிமம் ட்ராவல் பண்ணும்போது கண்டினியூஸாக போகணும் சார். சார் வந்து உங்களுக்கு மேஜர் பண்ணும்போதும் நீங்கள் மேஜரில் அதோடவே பயணிக்கணும்.
அதே மாதிரி எஜுகேஷனா நம்ம போறோமா அதோடவே பயணிக்கணும். ஏன் பேக்வேர்டு வரும் தெரியல. ஒன்று மிஸ் ஆச்சா விட்டுடுங்க. அடுத்து ஏதோ ஒரு ஃபாஸ்டா போயிடுச்சுன்னு கூட நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம அடுத்து வர்றதையாவது கேட்ச் பண்ணிக்கணும். நம்ம ஒவ்வொரு டைமும் பேக்வேர்டு போச்சு அப்படின்னா என்டையர் சாப்டருமே அப்படியே தானே இருக்கும் இல்லை? இது அந்த டைப்ரைட்டிங் அடிச்சவங்களுக்கு கரெக்டாக தெரியும். கரெக்டான லைன்ல போகலான்னாக்கா அடுத்து வந்து எரர் ஆகிட்டே இருக்கும் சார். எரர் கண்டினியூஸா. அதனால ஒரு இடம் எரர் ஆச்சா நிறுத்தி ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்து பயணம் கரெக்டாக போகணும். அப்படியே விட்டுட்டு போகணும் அப்படின்னா அப்போ நம்ம பேக்வேர்டு போயிட்டே இருந்துச்சுன்னா பேக்வேர்டு ஆகிட்டே இருக்கும். எதுக்காக சொல்றேன்னா நீங்க அது மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து மீண்டும் நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்னா ஏதோ போயிடுச்சு, ஏதோ சொல்லிட்டாங்க, ஏதோ நம்மளை விட்டு ஒரு ஒரு கண்டென்ட் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே போவோம் சார். நீங்க தான் உங்க மைண்டை ரிலாக்ஸா லேர்னிங்க்கு கொண்டு போகணும். நீங்க அதை கொண்டு போனோம்னா ஈஸியா காம்படிட்டிவ் எக்ஸாமை சக்சஸ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி சார் காம்படிட்டிவ் எக்ஸாம் சக்சஸ் பண்றது. ஆனா நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு கொண்டு போறோம் அப்படின்றது தான். அப்ப அந்த கூடவே அந்த மைண்ட் வந்து லைக் நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் கூடவே நம்ம மைண்டும் போகணும். மைண்ட் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும், சென்சரி ஆர்கன்ஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா மிஸ் மேட்சிங் தானே, இல்லை கோஆர்டினேஷன், பிரேக்கிங் ஆஃப் கோஆர்டினேஷன் தானே, ஹேண்ட் கோஆர்டினேஷன், ஐ கோஆர்டினேஷன், பிரெயின் கோஆர்டினேஷன், இது எல்லாமே பிரேக் ஆகும் இல்லை? சரிங்க சார். எனிவே 30 கொஸ்டின்ஸ் சார். ஜென்ரலாக அப்பா மேலுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 10 கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபீமேலுக்கு வந்து 10 கார்ட்ஸ். அப்போ ஜென்ரலாக 30 கார்ட்ஸ், 30 அட்டைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் ஒரு 10 கார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஷோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஜென்ரலாக இங்கே ஜெண்டர் டிஸ்கிரிமினன்ஸ் இருக்காது, இல்லை லேக் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினன்ஸ். இங்கே வந்து அந்த பாலின வேறுபாடு இல்லாமல் ஒரு 10 அட்டையை காமிப்பாங்க சார். அப்போ டோட்டலாக ஒரு கேண்டிடேட்டுக்கு நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை கார்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது எத்தனை கார்டு யூஸ் பண்ணலாம்? 20 கார்டு. ஆமா சார், குட். 20. ஏன் 20 கார்டு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா சப்போஸ் மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் அவங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு 10 கார்ட்ஸ் இருக்கு சார். அதுக்கடுத்து காமனா ஒரு 10 கார்ட்ஸ் இருக்கு. அதனால நம்ம டோட்டலா 20. யூஸ்வலா நம்ம ஆப்ஷன் ஏவில் 13 கொடுத்துருப்பாங்க. நம்மள என்ன படிச்சிருப்போம்னா தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், பொருளறிவோடு இணைந்தறி சோதனை. எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் கோர்ஸ் இன்ட்ரடியூஸ்டு இந்த டெஸ்ட் ஆஃப் தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 30 அப்படின்னு நம்ம மைண்ட் கேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். சடனாக என்ன ஆகும்னா ஆப்ஷன் ஏவில் 13 கொடுத்ததால 30 வந்து சூஸ் பண்ணிட்டு அடுத்து ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்போம் சார். ஆனால் அடுத்தடுத்த ஆன்சரை பார்க்கும்போது 20. அப்போது ஜென்ரலாக டோட்டல் நம்பர் ஆஃப் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் 30. அதை யூஸ் பண்ணும்போது இதுலேயும் ஒரு ஆஸ்பெக்டில் கேட்கலாம் சார். என்ன அப்படின்னாக்கா ஒரு கார்டில் பிக்சர் இல்லாத ஒரு கார்டு இருக்கும் சார். பிக்சரே கிடையாது, வெட்ரட். அதனால இந்த இப்போ நீங்கள் பார்க்கலாம் மூவிஸு, அதுக்கடுத்து ட்ராமா. நம்ம காலம் தொட்டு மனிதன் வந்து தோன்றிய காலத்திலேருந்தே இந்த என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் செய்வாங்க. இதுக்கெல்லாம் இந்த செய்யறதுக்கு ஒரு பேஸாக இருந்திருக்கும். அது எது அப்படின்னாக்கா இந்த பிக்சருங்க தான். சில பேர்கிட்ட சில பிக்சர்ஸ் கிடைக்கும் சார். ஒரு ஒரு பிக்சர்ஸ் கிடைக்கும். அந்த பிக்சர்ஸை வச்சு ஒரு ஸ்டோரி மேக் பண்ணுவாங்க சார். ஸ்டோரி மேக் பண்ணி அந்த ஸ்டோரியை வந்து ஒரு படமாக எடுப்பாங்க. என்ன அந்த பிக்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு கட்டிங் வந்திருக்கும். நியூஸ் பேப்பரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை வந்து எப்படி அந்த கிரைம் நடந்திருக்கு, அந்த கிரைம் மட்டும் ஒரு பிக்சராக இருக்கும். இல்லை ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்திருக்கு, அது பிக்சர் வந்திருக்கும். அந்த பிக்சரை வச்சு ஒரு படமாக எடுப்பாங்க சார். கவனிச்சிருப்பீங்க. இதுதான் தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், பொருளறிவோடு இணைந்தறி சோதனை. அப்போ யாருக்கு என்ன வகையான ஆளுமை இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இது பார்க்கப்படுது. அதனால இந்த இடம் கேட்கலாம். குழந்தைகளுக்கு தனியாக பயன்படுத்தப்படக்கூடிய சோதனை இருக்கு. இந்த டிஏடின்றது பெரும்பாலும் முதிர்ந்தவர்கள் அப்படின்னாக்கா அடலசன்ஸ், குமரப்பருவத்தில் இருப்பவர்களுக்கு இது பயன்படுத்தப்படுது அப்படின்னும் இது தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இந்தியாவில் உமா சௌத்ரி அவங்க அடிப்படையில் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்ம இந்திய மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சோதனையாக டிஏடி பார்க்கப்படுது. தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்,
குழந்தைங்களுக்கு கூட நீங்க நல்லா பார்க்கலாம் சார். இப்ப அடுத்து இந்த சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல படம் இருக்கும். அந்த படத்தை பார்த்து குழந்தைங்கள ஸ்டோரி சொல்லுவாங்க, கவனிச்சிருப்பீங்க. ஒரு மரம் நின்றுட்டு இருக்கு, கோடாரி கோடாரி வந்து தண்ணியில விழுற மாதிரி, தண்ணியில இருந்து தேவதை வந்து நிக்கிற மாதிரி, இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்வாங்க. குழந்தைங்க வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க. சொல்லலைன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, டீச்சருங்க கேட்கறத குறைச்சிட்டு இவங்களே இந்த கதையை சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறது. குழந்தை அப்படியே ஒப்பிப்பான். இல்ல, முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் விட்டார்களாம், அதில் ஆமை ஜெயிச்சதா, கதையை வந்து சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா அந்த பையன்கிட்ட கேட்டு பாருங்க, கண்டிப்பா இல்ல, ஆமை ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா இன்னொரு ஆமையோடு ஓட்டப்பந்தயம் வச்சு ஜெயிக்கணும் அப்படின்னும், முயல் ஜெயிக்க வேண்டும் என்றால் இன்னொரு முயலோடு ஓடித்தான் ஜெயிக்கப்பட வேண்டும். இல்லை, அப்போ பாருங்க, அதுக்கு இணையான போட்டி இல்லை. அப்போ குழந்தைங்க அவ்வளோ அழகா அந்த ஆளுமை. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ஏற்கனவே இருந்த ஜெனரேஷனோட ரொம்ப கோகனேட்டிவ்ல இம்ப்ரூவாக தான் சார் ஆகியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜுவாலஜி இல்லை, எப்போதும் எல்லா விஷயமும் இம்ப்ரூவ் தான் ஆகுமே தவிர பேக்வேர்டு ஆகாது. எல்லாமே ஃபார்வேர்டு தானே ஆகிட்டு போகும். இதானே நம்ம தேரி. எந்த இடத்துலையும் பேக்வேர்ட் ஆகுது. ரேர் கேஸ் சிலது வந்து நம்ம பேக்வேர்டு ஆட்டாவிசம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லை, அது மாதிரி அது எவல்யூஷனல் எரர்ல அது மாதிரி ஆகும். மற்றபடி மேக்சிமம் சூப்பர்ஃபிஷியல் தான் சார். அப்போ சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கு அழகாக பிக்சர் காமிச்சா போதும், அந்த பிக்சருக்கு உண்டான கம்ப்ளீட் ஸ்டோரி வந்து சொல்ல முடியும். இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்தாங்க அப்படின்னாக்கா, ஒன்று அந்த ஸ்டோரியை படிச்சுட்டு நம்ம ஸ்டோரி கிடைச்சி அதை படித்து ஒரு ஃபில்மை வந்து எடுத்திருக்கலாம். இல்லையா பிக்சரை மட்டும் பார்த்து ஃபில்ம் எடுக்க முடியும். இதுதான் சார் தீமாட்டிக் பர்செப்ஷன் டெஸ்ட். அப்போ குழந்தைங்களுக்கு இந்த எமோஷனல் பேஸ்டான பர்சனாலிட்டி, ஒரு மனவேட்சி சார்ந்த ஆளுமை குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு? சிம்பிள் டெஸ்ட் பாருங்களேன். ஒரு குழந்தை வந்து படிச்சுட்டு இருக்கிறான் மீன்ஸ் ஒரு அறை அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அவனை சுற்றி நிறைய புத்தகங்கள் சிதறி இருக்கு. அந்த குழந்தை அமர்ந்து உட்காந்து இருக்கான். இப்போ இதுதான் அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய படம். இந்த படத்தை பார்த்து நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. 100% ஃப்ரீடம், 100% குழந்தைக்கு சுதந்திரம் அளிக்கப்படுது. அப்போ சில குழந்தைங்க என்ன பண்ணலாம்னா, அந்த பையன் வந்து படிக்கிறதுக்கு பந்தா காமிச்சிருந்து நிறைய புத்தகத்தை எடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். சில குழந்தைங்க பாரு இத்தனை புத்தகத்தை குழந்தை எடுத்து ரெஃபர் பண்றான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2 குழந்தைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பர்சனாலிட்டி லைக் இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி, ஒருங்கிணைந்த ஆளுமை வளர்ச்சி பெற்றிருக்கு. ஆனா இன்னொரு குழந்தை அந்த மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்றது அந்த பையன் பண்றான் அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு ஆளுமை குறைந்து காணப்படுது சார். ஈஸியா அசஸ் பண்ணிடுவாங்க ஆளுமையை. இப்போ ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுங்களா, எந்த சம்பவத்தை எடுத்தாலும் யார் எதை என்ன பார்வையில பார்க்குறாங்களோ அதுதான் பர்சனாலிட்டி இல்லை. இப்போ ஒரு குழந்தை வந்து லேட்டா வந்துட்டான், ஆஸ் ஏ டீச்சர் அந்த குழந்தைக்கு நீங்க வந்து பனிஷ் பண்ணுவீங்களா, இல்லை மன்னிச்சு வகுப்பறையில விடுவீங்களா, இப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. அப்போ அவங்கவுங்களுக்குடைய ஆளுமையின் அடிப்படையில் அவங்க பதில் சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை அந்த குழந்தைக்கு நான் அட்வைஸ் பண்ணி கிளாஸ்ல விட்டுட்டேன் அப்படின்னும், சில பேர் அவன் எப்படி அது மாதிரி வரலாம், அவனை நான் பனிஷ் பண்ணியே தீருவேன் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போ இந்த ரீசன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு வேற பர்சனாலிட்டி இருக்கு, இவங்களுக்கு வேற பர்சனாலிட்டி இருக்கு. பெரும்பாலும் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் துறையா இருக்கட்டும், இராணுவ துறையா இருக்கட்டும், இல்லை மிலிட்ரி, எல்லாத்துலேயும் இந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கும், பர்சனாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம டீச்சர்ல கூட அதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ கேட்கறது இல்லை. ஏன்னா நிறைய கேஸ் போடுறாங்க, இந்த ஆன்சர் கரெக்ட் இல்லை, இந்த ஆன்சர் டிஆர்பி போர்டு கொடுத்தது தவறு அப்படின்லாம் வந்த பிறகு அப்புறம் கவர்மெண்ட்டே ஒரு அசஸ்க்கு வந்துட்டாங்க, நீ வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கணும், அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு அங்கே தான் அந்த கீ ஆன்சர் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன பிறகு இப்போ அது மாதிரிலாம் கேட்கறது இல்லை. நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கும். அது வந்து என்னன்னா டீச்சர் ஆப்டிடியூட், ஆசிரியருடைய நாட்டம், டீச்சர் ஆட்டிடியூட், ஆசிரியருடைய மனப்பான்மை, டீச்சருடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய ஆர்வம், அதை சார்ந்து வினாக்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி என்ட்ரன்ஸும் எடுத்துட்டாங்க. பிஎட் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்கும்போது இந்த விஷயத்தை எடுத்தாங்க சார். சரி சார், எனிவே இப்போ குழந்தைங்களுக்கு அந்த பாருங்க, அந்த குழந்தைங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பிக்சர் இருக்கும், அந்த பிக்சரை வச்சு ஸ்டோரி சொல்றான் பார்த்தீங்களா, அதுதான் சார் சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். குழந்தைகளுக்கான புறத்தேற்று நுண்முறை அப்படின்னு சொல்றோம். குழந்தைகளுக்கான புறத்தேற்று நுண்முறை. இது யாருன்னா லியோபோல்டு பெல்லாக். நேம் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட் யாரு சார்னா, developed this test means CAT
டி டெஸ்ட், தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்ன்றது மோரே அண்ட் மோர்கன். சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்ன்றது லியோபோல்ட் பெல்லாக். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருக்காங்க. குழந்தையினுடைய ஏஜ் குரூப் என்ன சார்னா 3 to 10 years சார், 3 to 10 வயசு. அப்போ 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணலாம்? ஆப்ஷன் ஏல ரோசாக் மெய்தட சோதனை, ஆப்ஷன் பில பொருளறிவோடு இணைந்தறி சோதனை, ஆப்ஷன் சில எஃப்ஏடி, ஆப்ஷன் டில சிஏடி. சார் அவ்வளவுதான் சார். இப்ப நம்ம என்னன்னாக்கா நம்ம லேர்ன் பண்ணதுல இருந்து ஆன்சர் பண்றோம். இப்ப நம்ம இது எந்த புக்ல போட்டிருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணக்கூடாது. இல்ல நம்ம டிஆர்பியில வந்து கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்லாம் எந்த புக்லயும் கிடையாது அப்படின்னு நெகட்டிவாகவும் பார்க்கக்கூடாது சார். நம்ம படிச்சிருக்கோம் இல்லை, அதை அப்ளை பண்ணணும் சார். நம்ம மேஜர் மட்டும்தான் அது மாதிரி அப்ளை பண்ண முடியாத நேரடியா இருக்கும். சைக்காலஜியை பொறுத்தளவு கண்டிப்பா அப்ளை பண்ற டைப்பு இருக்கும். அந்த இடத்துல டீவியேஷனே ஆகக்கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லை, அதை கரெக்டாக திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா ஆன்சர் இருக்கும் சார். அப்போ ரிலவெண்ட் ஆன்சர்னு சொல்லும் இல்லை, கரெக்ட் ஆன்சர்ன்றதோட ரிலவெண்ட் ஆன்சர் அந்த அப்போ இந்த இடம் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்க நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எவ்வளோ சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 cards having pictures of animals. விலங்குகளோடு காணப்படக்கூடிய படங்கள் வந்து அமைச்சு 10 அட்டைகள் இருக்கும். அந்த 10 அட்டைகளை குழந்தைங்க கிட்ட 2 ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் இங்க வந்து செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது சார். பாலின வேறுபாடு இல்லை. ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இந்த கார்டை வந்து ஷோ பண்ணுவாங்க சார். அதனால நீங்க சிஏடியினுடைய அப்ரிவேஷன் கேட்டாங்கன்னா ஒரு ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் சிஏடி, சில்ட்ரன் பர்செப்ஷன் டெஸ்ட். இது வந்து என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, குழந்தைகளுக்கு அசஸ் பண்ண ஆளுமையை அசஸ் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்டதாக லியோபோல்ட் பெல்லாக் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் நமக்கு எஃப்ஏடி டெஸ்ட் சார். எஃப்ஏடி டெஸ்ட் ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட், கட்டுப்பாடற்ற இணைந்தறி சோதனை அல்லது தடையில்லா இணைந்தறி சோதனை. இதை உருவாக்குனது யாரு அப்படின்னா காரல் யுங்கு சார். ஏற்கனவே யுங்கு என்ன கிளாசிபிகேஷன் பண்ணாரு அப்படின்னா நமக்கு தெரியும். என்ன கிளாசிபிகேஷன் பண்ணாரு? வெரி குட் சார். அனலிட்டிக் சைக்காலஜி, பகுப்பாய்வு உளவியல். அதுதான் அகமுகன் புறமுகன் அப்படின்னு டைப் அப்ரோச்ல படித்தோம். உடல்வாகு அணுகுமுறையில யுங்க படித்தோம். அவரு தான். அடுத்து இதை விரிவுபடுத்தினது யாருன்னா கென்ட் அண்ட் ரோஸ்னாஃப். ஒன்று உருவாக்கியது யார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வரை சிஏடி வரை கேட்டாங்க சார். இப்போ எஃப்ஏடிலாம் கேட்கவே இல்லை, இதுவரை கேட்கவே இல்லை. சப்போஸ் கேட்காத எஃப்ஏடியோ இல்லை எஸ்டியோ கேட்கலாம். அப்படி இல்லையா ஏற்கனவே கேட்டதை அவங்க ரிப்பீட் ஆகணும். அதுதானே இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம இது என்னன்னாக்கா, ஒரு சொல் கூறப்பட்டவுடன் தனது மனதில் உடனடியாக தோன்றக்கூடிய சொல், உடனடியாக என்ன தோன்றுதோ அதை சொல்லணும் சார். இவ்வாறு மறுசொல் கூற எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரம், எத்தகைய மறுசொற்கள் கூறப்படுகின்றன என்பதனுடைய சோதனையும் ஆராயப்படுகிறது. இது அதிக நேரம் ஆகும்போது தடையாக நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு சொல்லக்கூடாது. இல்ல கலர்ஸை ரிலேட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா, அப்ப கலர்ஸை வந்து ரிலேட் பண்ணி கேட்கும்போது பிளாக் அப்படின்னா அங்க நம்ம எந்த விதமான ஒரு இன்டர்பரன்ஸும் இல்லாம சடனா அடுத்த கலர் நமக்கு வரணும். அதுதான் இல்லை. அந்த ஆஸ்பெக்ட்ல டே அப்படின்னு சொன்னா அடுத்து அது ரிலேட்டடா என்னன்னு வரணும். இதெல்லாம் என்ன சார்னா எஃப்ஏடி. இதை வச்சு யாரு நீங்க கவனிச்சிருப்பீங்களே, விஜய் டிவி, ஜி தமிழ், சன் டிவி போன்ற சேனல்லாம் இந்த ஆஸ்பெக்ட்லாம் ஷோ பண்றாங்க. அங்க யாரெல்லாம் நாடகம் நடிக்கிறாங்களோ அவங்கள வச்சே இதை ஷோ பண்ணி விளம்பரக்காரர்கிட்ட வந்து பல கோடிகளை ஏர்ன் பண்றாங்க. அதை நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்ப்போம். இல்லை பார்க்கறது தவறா ரைட்டாராங்க அப்படின்னாக்கா அது கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்றது தான். இல்லை. நெக்ஸ்ட் நிலையான சோதனை, சிச்சுவேஷன் டெஸ்ட் சார். ஒரு சூழ்நிலையில் வெவ்வேறு நபர்கள் இருப்பாங்க இல்லை, அதுல எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சிச்சுவேஷன் டெஸ்ட்.
நிறைய பேரால இந்த சுச்சுவேஷன் அடாப்ட் ஆகுறது தான் சார் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். குழந்தை வந்து ஸ்கூல் போயிட்டு இருப்பான். அடுத்து வந்து அவன் ஹையர் செகண்டரி இல்லைன்னா வந்து ஹையர் எஜுகேஷன் போகும்போது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி சேர்த்து விடுவாங்க. அப்போ அந்த குழந்தை அது அட்ஜஸ்ட் ஆகாமல் அவ்வளோ ஒரு கஷ்டப்படுவான். பார்த்துருப்பீங்க. அந்த அந்த விஷயம் இதுதான் சார். இதை நம்ம வந்து ஸ்டடீஸ்ல ரிலேட் பண்றோம். நீங்க லைஃப்ல எந்த இடம் எடுத்தாலும் நியூவா இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஒருத்தர் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது அங்க அட்ஜஸ்ட் ஆகாம சில பேர் வந்து வில்லேஜ்ல இருப்பாங்க. அடுத்து வந்து சிட்டிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப சிட்டிக்கு வந்து அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும். அது அது அதை வந்து ஈஸியா சைக்காலஜிக்கல் டெஸ்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அது அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா சுச்சுவேஷனல் டெஸ்ட். இதுவும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் தானே இல்லை? ஒரு பொருளறிவோடு இணைந்தறி ஒரு புறத்தேற்று ஒரு முறையாக நம்ம பார்க்கப்படுது. ஆளுமை நிலைமை சோதனை உருவாக்கியவர்ல ஆர்த்தோவன் அவருடைய ஒரு ஆய்வு சொல்லப்படுது. இதுல எடுத்துக்காட்டாக ஏமாற்றுதல், பொய் பேசுதல், திருடுதல், பிறருடன் ஒத்துழைத்தல் போன்ற பண்புகள் குழந்தையிடம் எந்த அளவில் உள்ளன என்பதை இத்தகைய சோதனை மூலம் கண்டுபிடிக்க இயலும். என்ன பொய் பேசுதல் அப்படின்னாக்கா, ஒரு 100 ரூபாயை குழந்தைக்கு முன்னாடி போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 100 ரூபாய் காணாம போகும். அதை எடுத்தது குழந்தை தான் அப்படின்னு நம்மளும் கரெக்டாக பார்த்துருப்போம். குழந்தையும் எடுத்திருப்பான். அப்போ குழந்தை வந்து யாருப்பா இங்கே ஒரு 100 ரூபாய் தவற விட்டுட்டேன், நீ எடுத்தியானா இல்லை அப்படின்னு சொன்னோன்னா குழந்தை என்ன பேசுறான், பொய் பேசுறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அந்த குழந்தைய வந்து பனிஷ் பண்ணக்கூடாது சார். அது இயல்பு தானே. அதுலேருந்து வெளிவர்றதுக்கு உண்டான ஒரு நார்மல் ஸ்டோரி. இங்கே வந்து பொறுத்தளவு வேல்யூஸை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். பர்சனாலிட்டி வந்து ஒரு ஒரு லைக் பர்சனாலிட்டி, டிஸ்லைக் பர்சனாலிட்டி, ஏற்புடைய ஆர் டிசரபிள் பர்சனாலிட்டி, ஏற்புடைய நடத்தை இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு அதுக்கு ரிவார்டு கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அக்கார்டிங் டு பிஎஃப் ஸ்கின்னர். சப்போஸ் டிஸ்லைக் பர்சனாலிட்டி, ஏற்றுக்கொள்ள முடியாத ஆர் அன்டிசரபிள் சேஞ்சஸ் ஆஃப் பிஹேவியர், ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நடத்தையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே பனிஷ்மெண்ட். அது அந்த பனிஷ்மெண்ட் கூட என்ன சொல்றாங்கன்னா நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் இல்லாமல் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்டா. என்ன பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா அந்த 100 ரூபாய் யார் எடுத்ததுன்னு சொன்னா நான் 200 ரூபாய் ரிவார்டு தரேன் அப்படின்னு குழந்தை டக்குன்னு சற்று யோசிக்காம உடனடியே சொல்றோம், அது நான் தான் எடுத்தேன், நான் சொல்லிட்டேன், நீ கேட்ட இல்லை, நான் சொல்லிட்டு இல்லை, எனக்கு 200 ரூபாய் கொடுக்கணும். அப்போ குழந்தை படிப்படியா அந்த பொய் சொல்ல மாட்டான் சார். இப்போ லைக் இப்போ பனிஷ்மெண்ட்டே பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னது பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் தான். அதனால பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லை அந்த ஆஸ்பெக்ட்ல. அதனால இங்கே நம்ம நிலைமை சோதனையில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா இதுவரை கேட்கல சார். இதுவரை நமக்கு சிஏடியோட முடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம சிலபஸ் படி பார்க்கும்போது சிஏடி வரை தான் அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணும்போது தான் இங்கே நம்ம ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட்டு, சிச்சுவேஷன் டெஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். எடுத்துக்காட்டாக மாணவர்களின் நேர்மையை சோதித்தறிய ஆசிரியர் 100 சொற்கள் கொண்ட பட்டியலை உருவாக்கி மாணவர்களிடம் அளித்து இவற்றில் 40% சொற்கள் பொருளற்றவை, மொழியிலேயே காணப்படாதவை, ஆசிரியரே செயற்கையாக உருவாக்கியவை, அவர்களுக்கு பொருள் தெரிந்த சொற்களை குறியிட்டு காட்டும்படி சொன்னோம்னா அப்போ குழந்தை வந்து 60 மட்டும் சொன்னான்னா பரவாயில்ல, 60க்கு மேலே சொல்லும்போது அந்த குழந்தை போலியாக நடந்துக்கிறான். சோதனையின் உண்மை நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அந்த குழந்தைகிட்டே சொல்லிடவும் கூடாது. சொல்லிட்டோம்னா குழந்தை அலாட் ஆயிடும் இல்லை? அலாட் ஆறுமுகம் மாதிரி குழந்தை அலாட் ஆயிடுவான். அதனால எப்போதும் எந்த குழந்தையும் நம்ம உற்று நோக்கும் போது இதற்காகத்தான் நம்மை உற்று நோக்குகிறார்கள் என்ற விஷயம் அந்த குழந்தைக்கு தெரியக்கூடாது சார். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த குழந்தை தன்னுடைய நடத்தையை மாற்றி செயல்பட வைப்பதற்கு வாய்ப்பா இருக்கும். அப்ப குழந்தைக்கு அறியாமலேயே தான் நம்ம உற்று நோக்கணும். அதனால சில சமயங்கள்லாம் பார்க்குக்கு குழந்தைங்களை கூட்டு போவாங்க. சில தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, குழந்தை விளையாடின்னு இருக்கும். குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு அடுத்து நம்மளோட ஜோடி சேர்ந்திருப்பாங்க. என்னன்னா, நம்மள மாரி அடுத்த தாய்மார்கள் வந்திருப்பாங்கல்ல, உட்காந்துன்னு ஊரு கதை, உலகத்து கதை பேசின்னு இருப்பாங்க. சில பேரு குழந்தைங்க அந்த விளையாடுறத கரெக்ட்டா உற்று நோக்குவாங்க. தான் குழந்தை வந்து மத்த பிள்ளைங்களோட அன்பா விளையாடுறானா, அந்த மிங்கிள் ஆகுறானா, இல்ல குழந்தை வந்து எங்க அவனுக்கு வந்து தடுமாற்றம் தெரியுது,
மேக்சிமம் யார் கூடயும் மிங்கலாமா அவன் பாட்டுன்னு தனியா ப்ளே பண்றானா அப்படின்னு அந்த குழந்தை அது மாதிரி அந்த பேரண்ட் பார்க்கக்கூடிய குழந்தைங்க தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க இன்ச் பை இன்ச்சா குழந்தைக்கு என்ன தெரியும்னு அந்த பேரண்ட்டுக்கு தெரிஞ்சிருது சார். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைகளுடைய பயணங்கள் சரி எனிவே இந்த நேர்மை குறைந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த சோதனையில அந்த நேர்மை குறைந்த மாணவர்களை கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல ஆர்த்தோன் அண்ட் many others have devised a number of such situational tests and performance test of honesty. நேர்மைக்கான செயற் சோதனை மற்றும் நிலைமை சோதனையை ஆர்த்தோவன் குறிப்பிட்டார் அப்படின்னும் இதுல 2 சொல்லப்படுது சார். சோசியோ டிராமா, சைக்கோ டிராமா. இது நம்ம ஏற்கனவே டிஆர்பில கேட்டிருக்காங்க. எதுன்னா சோசியோ டிராமா சமூக நாடகம், அடுத்து சைக்கோ டிராமா உள நாடகம் அப்படின்ற 2 நாடகத்தின் அடிப்படையில குழந்தைகளுக்கு இன்கல்கேஷன் இன் த ஆனஸ்ட், அந்த ஆனஸ்ட் என்ற ஒரு விஷயத்த குழந்தைக்கு நம்மளால உருவாக்க முடியும். தென் ட்ரீம் அனாலிசிஸ் உள பகுப்பாய்வு கொள்கை. இங்கேயும் நம்ம மேக்சிமம் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கனவு ஆய்வு அல்லது கனவு பகுப்பாய்வு அப்படின்ற ஒரு தலைப்புல இருந்து கேட்பாங்க. சில சமயங்களில் இதை உள பகுப்பாய்வு அப்படின்னும் சொல்லுவோம், சைக்கோ அனலிட்டிக் தியரி. இதை சிக்மண்ட் ஃப்ராய்டுன்றவர் தான் உருவாக்குனாரு. ஆளுமை வளர்ச்சியானது நனவு நிலையில் ஏற்படும் கருத்து மோதல்கள். நல்லா கவனிப்போம், நனவு நிலை கான்சியஸ் மைண்டு. அப்போ இந்த கான்ஃபிளிக்ட் இல்ல கனவுகள் தோன்றக்கூடிய நிலையின் பெயர் என்னன்னா தன்னுணர்வற்ற நிலை. அப்ப தன்னுணர்வற்ற நிலையினுடைய வேறு பெயர் என்ன? அன்கான்ஷியஸா சார்? வெரி குட் சார். அவ்வளவுதான். நீங்க டவுட்டே இங்கிலீஷ்ல அன்கான்சியஸ்ன்னு சொல்றோம், தமிழ்ல நனவிலி. இப்ப நம்ம கனவு காணுதல் என்பது நம்ம நனவு நிலையிலிருந்து கனவு காணல சார். இப்ப நம்ம இணைப்புல எனக்கு கனவே வரல அப்படின்னு யாராச்சும் ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா யூஸ்வலா காமனா ஹியூமனை பொறுத்தல கனவு வரும் சார். கனவு வராதவர்கள் யாருமே இல்லை. அப்ப கனவு வராதவர்கள் யார் இருக்க வாய்ப்பு அப்படின்னா அதை நம்ம இவங்க தான் அப்படின்னு நம்மளால அசஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா பெரும்பாலும் எல்லோருக்கும் கனவு வரும். இப்போ அந்த கனவு எப்படி வருது அப்படின்னா எங்க இருந்துனாக்கா நம்ம மைண்ட்ல அன்கான்சியஸ். அப்ப அன்கான்சியஸ் எப்படி போச்சு அப்படின்னா ஜென்ரலா நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோமோ அந்த அப்சர்வ் பண்ணும்போது எதிர அந்த அப்சர்வ் பண்ண விஷயம் பிளஷரா இருக்கலாம் ஆர் அன்பிளஷரா இருக்கலாம், மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்திருக்கலாம், மகிழ்ச்சி இன்மையாக இருக்கலாம். அப்ப இந்த 2 விஷயமே என்ன பண்ணியிருப்போம்னா சப்ரஸ், அடக்குதல் முறையில நம்ம எங்க அடக்கி வச்சிருப்போம் அப்படின்னாக்கா அன்கான்சியஸ் மைண்ட்ல சார். அது நமக்கு பீஸ்ஃபுல்லா நம்மள மகிழ்விக்குது. இரவு நேரத்துல கனவாக வந்து நிறைய குழந்தைங்க இந்த அடலசன்ஸ், இப்போ நமக்கு கனவு வரலன்றது ஒரு ரீசனா கூட இருக்கலாம், ஆனா ரீசன் மீன்ஸ் காமனா கூட இருக்கலாம். ஆனா அடலசன்ஸ்ல வந்து பெரும்பாலும் 99.9% ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் கனவு வரும். நீங்க கவனிச்சிருக்கலாம், சைல்டுஹுட் ஏஜ்ல வந்த கனவை குழந்தைங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொன்னாங்க. எந்த குழந்தையாவது அடலசன்ஸ்ல வரக்கூடிய கனவு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா நீங்க கேள்விப்பட்ட மாதிரி குழந்தைங்க யாருன்னா சொல்லியிருக்காங்களா குமர பருவத்துல கனவு கண்ட விஷயங்களை? நீங்க தான் சார் சர்ச் பண்ணணும். நோ சார், அதெல்லாம் கான்ஃபிடன்ஸ். அதே கரெக்ட். இப்போ குழந்தை சைல்ட்ஹுட்ல சொன்ன குழந்தை ஏன் அடலசன்ஸ்ல சொல்ல முடியல? அப்போ குழந்தையே தெரியுது சார், இதை வெளியில சொல்ல முடியாது, இதை சொல்ல முடியும். அப்போ குழந்தை அடலசன்ஸ்ல என்ன ஆசைகளை லைக் அந்த இச்சைகள் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது விஷயத்த லைக் அந்த ஹர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், அந்த தூண்டல்கள் தான் கனவா வருது. இதை தான் சார் ஆய்வு செஞ்சாரு சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவரோட யாருன்னா ஆட்லர் அண்ட் யுங், இந்த மூவரும் இணைந்து தான் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இப்ப இந்த ஆராய்ச்சி தான் நமக்கு கீழே கொடுத்துருக்கு. என்ன சார்னு கொடுத்துருக்குன்னா இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. அதனால இங்க இட், ஈகோ, சூப்பர் ஈகோ.
ஃப்ராய்டில். அதுக்கு இடையில வந்து இந்த தன்னுணர்வற்ற நிலையில அதுக்கப்புறம் எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் கனவுகளை தெய்வத்திடமிருந்து வரக்கூடிய தகவல்களாக கருதுனாங்க. இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அல்லது உளவியலுக்கு அப்பாற்பட்டது. அப்ப அறிவியல் தோன்றுவதற்கு முன்பு நம்ம அறியாததால என்ன பண்ணோம்னா அப்படி ஒரு பிலீவ் பண்ணோம் இல்ல. அது அது இல்லை அப்படின்றோம். அதே மாதிரி ரிலீஜியஸ் மதங்களை சார்ந்து இஸ்லாமிய தோற்றுவித்த முகமது நபி அவர்கள் குரானில் எழுதப்பட்டிருப்பது கடவுளினுடைய அருளால் தனது கனவுகள் அப்படின்னு குரான்ல. அதனால நான் குரான் தவறுன்னு நான் சொல்லல சார். மிக புனிதமான நூல், அதுல மாற்று கருத்து அல்ல. எல்லா மதங்களிலும் அது பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, இல்லை குரானாக இருந்தாலும் சரி, இல்லை பைபிளாக இருந்தாலும் புனித நூல்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. பார்வை தான் வேறு. அதே மாதிரி தன் அறிவாற்றலின் அடிப்படையில அதை பகுத்தாராய்ந்து பேசுவாங்க. பேசுறவங்க எல்லாம் தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பெரியார் மாத்தி பேசினாருன்னா அவர் தவறானவர் சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய ஆழ்ந்த சிந்தனையில அவருடைய எண்ணம் அதையே அதை சார்ந்து ஒரு நேர்மறையா பார்க்குறவங்களும் எதிர்மறையா பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போகல. ஆனா கனவை பற்றி குறிப்பிட்டதுன்றதால நம்ம இங்க அந்த நோட்ஸை இது பண்ண இருந்தோம். அது நம்மளா பண்ணல, ஆத்தர் வந்து எழுதியிருந்தாரு. அதை நம்ம இங்க நோட்ஸா எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் 20th செஞ்சுரி சிக்மண்ட் ஃப்ராய்டு. இது அடிமனதில் அல்லது ஆழ்மனதில் புதைந்திருக்கக்கூடிய வெளிப்படுத்து செயலாக கனவு பார்த்தது. இவர் சொல்றது வந்து உண்மையா மாறியது வேர்ல்டு வைடா. அதனால ஃப்ராய்டு, காரல் யுங்கு 2 பேர்ல பாருங்களேன், கனவு என்பது ஒருவர் தன்னை பற்றி முழுமையாக அறிந்திட துணை புரியும் ஒருன்னு சொல்றாங்க. ஏன்னா சில சமயங்களில் சில விஷயம் நம்மள அறியாமையே இருந்துட்டு இருப்போம். ஆனா கனவு தான் நம்மளை வந்து அடையாளப்படுத்திருக்கோம். இல்லடா நீ வந்து இவ்வளோ பாசிட்டிவானவன, நீ இவ்வளோ நெகட்டிவானவன் அப்படின்னு நம்மளுடைய கன்சைன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை, மனசாட்சி. நம்ம மனசாட்சி நம்மக்கிட்ட வந்து பேசும். நீங்க இப்படிலாம் சொன்ன பிறகுதான் இன்னைக்கு நைட்டும் என் மனசாட்சிலாம் வந்து பேசுமோன்னு தோணுது. சைக்காலஜி படிச்சவங்க எல்லாம் ஒரு மென்டலோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அது மாரி பார்க்கக்கூடாது இல்லை. எதிர்மறையா பார்க்கக்கூடாது, நேர்மறையாக தான் பார்க்கணும் சப்ஜெக்டை. அதனால நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல காரல் யுங்கு பாருங்களேன், நமது ஈகோவை படம் பிடித்து காட்டும் கண்ணாடி போல செயல்பட்டு தன்னுணர்வு நிலையில் நம்மை பற்றி அறியாமல் விட்டு போனவற்றை நமக்கு தெரிவிக்கிறது அப்படின்றாங்க. சில சமயங்கள்ல இந்த இது மாதிரி நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்றது அந்த கனவு தான் காமிச்சு கொடுக்கும். சில பேருக்கு இன்னும் ஒரு விஷயம் சார், கனவுல நிறைய அறிவியல் தீர்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதை கேட்கும்போது நமக்கு ஒரு மெராக்கிளா இருக்கலாம், இல்லை ஒரு அதிசயமாக கூட தோணலாம். ஆனா சொல்லப்படுது. ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்துருப்பீங்க, மேதகு ஏபிஜே அப்துல் கலாம். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்ட கேள்விக்கு அவர் கடைசி வரையிலும் பதில் சொல்லவே இல்லை. அவர் மட்டும் இல்லை, சார் ஐசக் நியூட்டனா இருந்தாலும் சரி, இல்லை தாமஸ் ஆல்வா எடிசனா இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சேன் அதான் அப்படிதான் சொல்றாங்க. இல்ல கண்டுபிடிச்சேன்னு தான் அவங்க வந்து பேட்டிகளை கொடுத்தாங்களே தவிர கண்டுபிடித்த வழிகளை இது 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 இப்படி அப்படின்னு எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அடுத்து வந்த ரிசர்ச்சருங்க தான் என்ன பண்ணாங்கன்னா அதை தேடி பிடிச்சி அதை புத்தக வடிவமா மாத்தினாங்க. ஓகே இப்படிலாம் செஞ்சா அவருடைய ஃபார்முலா இதுதான் அப்படின்னு அவர் ஃபார்முலா கொடுத்தாரு. அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி ஆமா அவர் சொன்ன தியரி, அவர் சொன்ன ரூலு கரெக்ட் அப்படின்றாங்க சார். அப்ப பாருங்க, இதுதான் நம்ம அந்த அனாலிட்டிக்ல சர்ச்சில் ரீசர்ச். இப்போ எல்லா சயின்டிஸ்டும் சர்ச்சில் இருக்காங்க. அதை மீண்டும் நம்ம ரீசர்ச் பண்ணி ஆமா அவங்க சொல்றது இதுதான். இப்போ யூஸ்வலா இந்த நியூட்ரிஷன்ல அகார் என்ற மீடியம், இந்த அகார் மீடியத்துல அழகா கல்ச்சர் பண்ண முடியுது. இதில் ஜெர்ம் வந்து நம்மளால கல்ச்சர் பண்ண முடியுது. அப்போ இது வந்து ஒரு நியூட்ரிட்டிக் மீடியமா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம செக் பண்றோம், ரீசெக் இல்லை அம்மா எஸ் அப்படின்னு நம்ம மெயின் பண்றோம். இல்லை சிங்கிள் செல் ப்ரோட்டீன் எஸ்சிபி அப்படின்னோம்னாக்கா சிங்கிள் செல் ப்ரோட்டீன். அப்போ சிங்கிள் செல் ப்ரோட்டீன்னாக்கா இதுதான் ஸ்பைருலினா அப்படின்றது சிங்கிள் செல் ப்ரோட்டீன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஒரு ரீசர்ச் எஸ். அப்போ கம் டு த பாயிண்ட், நம்ம அவங்க மைண்ட்ல வந்து ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள், அந்த கனவுகள். அப்போ எனிவே மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாக இன்றளவும் தொடர்ந்துட்டு இருக்கு சார். சிக்மண்ட் ஃப்ராய்டு அவருடைய காலம் முடிஞ்ச பிறகும் 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும். அவருடைய டாக்டரான அண்ணா ஃப்ராய்டு அவங்களுடைய ரிசர்ச், இல்லை அடுத்தடுத்து வர ரிசர்ச்ல இது கோயிங் ஆன். சப்போஸ் உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா பியூர் சைக்காலஜி படிச்சோம்னா இது ரிலேட்டடா ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ், இல்லை நீங்க தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல படிக்கும்போது இன்னும் கிளியரான ஒரு புரிதல். ஏன் சார் இப்போ நாங்கள் இது படிக்கிறதே எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கிற மாதிரி இது
நீங்க இன்னும் இது வேற ஒன்று படிக்கணுமா அப்படின்னு கேட்கணும். சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டிமுலேஷனுக்காக, வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சார். அதனால இந்த இடத்துங்கள நம்ம வினா கேட்கலாம். இதனைத் தொடர்ந்து இடி ஈகோ சூப்பர் ஈகோ சார். லிபிடோ கனவுகள் என்பது ஒருவர் தன்னை பற்றி முழுமையாக அறிந்திட துணை புரியது அப்படின்னு ஃப்ராய்டு சொன்னதின் அடிப்படையிலும் இங்கு அவருடைய பாயிண்ட் ஆஃப் மீண்டும் நிறைவேறாத ஆசைகள் அல்லது இச்சைகள் இல்லை, அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு களமாக ஃபைனலா அதுதான் லிபிடோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆசைகள் அல்லது இச்சைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசைகள் இச்சைகள் பேஸ்டு. நெக்ஸ்ட் இட் ஈகோ சூப்பர் ஈகோ. நம்ம ஏற்கனவே கூட இட்டை பத்தி ஈகோ பத்தி சூப்பர் ஈகோ பத்தி பார்த்துருக்கோம் சார். இல்லை, நனவிழி நிலைய முற்றிலும் நனவிழி நிலைய இட் என்று அழைக்கும். வயது நிலை கேட்கலாம் சார். இட்டின் வயது நிலை என்ன அல்லது நனவிழி நிலையின் வயது நிலை? ஆப்ஷன் ஏல 0 to 3, பில 3 to 5, சில 6 to 12, டில 12 to 19 அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா சரியான ஆப்ஷன் 0 to 3. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஹைரார்கியா ஒரு நினைவில் வச்சுக்கிறோம். சில இடங்கள்ல அவங்க ஹைரார்கி கேட்குறாங்களோ கேட்கலையோ, நம்ம சில ஆஸ்பெக்டை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மெமரியே போக முடியாது இல்லை. அப்போ என்னன்னாக்கா சப்போஸ் இது ஸ்டேஜஸ் இடி ஈகோ சூப்பர் ஈகோ. இப்போ அந்த ஏஜ் பார்க்கும்போது இடு அப்படின்னாக்கா 0 to 3 அப்படின்னு. அப்போ எது பிகினிங் ஸ்டார்ட் ஆகுதோ அதை நம்ம சூஸ் பண்ணிடலாம் இல்லை. கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷன்ல எது ஏர்லியா கொடுத்துருக்கோ அதை அந்த இது இதா இருக்கலாம். சப்போஸ் நான் படிக்கவே இல்லை சார். இப்போ எக்ஸாம்பிள் இட்டுனா எனக்கு என்னன்னு படிச்சிருக்கிறேன், ஈகோனா என்னன்னு படிச்சிருக்கேன், சூப்பர் ஈகோனா என்னன்னு படிச்சிருக்கேன். ஆனா நான் ஏஜ் படிக்கவே இல்லை சார். நான் வச்சிருந்த ஏன் டெக்ஸ்ட் புக்ல ஏஜ் இல்லை, நானும் படிக்கல. இப்போ எனக்கு டிஆர்பியில கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கு. அந்த இடம் நம்ம படிக்கவே இல்லை, இது எந்த புக்ல இருக்கோ அப்படின்னு அங்க வருத்தப்படுறதை விட அழகா கொஞ்சம் யோசிக்கணும். இடு ஈகோ சூப்பர் ஈகோ. அப்போ லீஸ்டானது எது கொடுத்துருக்கு 0 to 3. அப்போ அதை சூஸ் பண்ணுவோமே, கண்டிப்பா கீ ஆன்சர் கரெக்டா இருக்குமே. அப்போ இதுக்கு பேரு அதிர்ஷ்டமா? கிடையாது சார். சார் அக்ரிணை மனநிலைக்கு அப்புறம் பக்கத்துல என்ன சார் இருக்கு? எது? ஈடு முற்றிலும் நனவெளி நிலைன்னு கொடுத்துருக்க அந்த லைன்ல அக்ரிணை மனநிலைக்கு அப்புறம் பக்கத்துல என்ன சார் இருக்கு? மகிழ்ச்சி நிலை. தேங்க்யூ. ஏன்னா இடுனாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்போ நம்ம மனிதர்களை பொறுத்தளவு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த மனநிலை பணியாற்றுறதுன்னா இட்டு தான் சார். அப்போ இப்போ இட்டு நம்ம டோட்டலா நெகட்டிவாகவும் பார்த்துட முடியாது இல்லை. மனித வாழ்க்கையில மகிழ்ச்சின்றது இல்லாமையே இருந்தது அப்படின்னாலும் வேற மாதிரி இருக்கும். நம்ம இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தானே. அப்ப இந்த மகிழ்ச்சின்றது இட்டு. அப்ப இந்த இட்டு இதை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஒரு குருட்டு உள்ளுணர்வு தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ருடமெண்ட்ரி இன்டெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதுல பெரும்பாலும் மகிழ்ச்சி கொள்கை, பிளஷர் பிரின்சிபல், ஆங்கிலத்துல பிளஷர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். மகிழ்ச்சி கொள்கை அல்லது மகிழ்ச்சி நிலை கொள்கை, இந்த அக்ரிணை மனநிலை அல்லது இட்டு மனநிலை அல்லது நனவிழி நிலை, இது எல்லாமே ஒண்ணுதான் சார். எப்போ? குழந்தை பிறந்ததுல இருந்து 3 வயது வரை. அப்ப அந்த 3 வயது வரையில குழந்தைக்கு எப்படி இருக்கிறான் குழந்தை அப்படின்னா மகிழ்ச்சியை மட்டும்தான் சார். மற்றபடி துன்பத்தை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த அக்செப்ட் பண்ணவே குழந்தைங்க என்ன தெரியுங்களா, சில குழந்தைங்க அழறாங்க. அழறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். சில குழந்தைங்க கோவப்படும். என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியா இல்லை, அதனால கோவப்படுறான். அப்போ அதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம், அந்த குழந்தை கோவக்காரனா வரும் நிற்போம். இந்த குழந்தை எதுக்கு எடுத்தாலும் அழுந்துச்சு பார்த்தீங்களா, மகிழ்ச்சி இல்லாத போதெல்லாம் அழுதாங்க இல்லை அந்த குழந்தை. இதை அப்படியே நம்ம பயிற்சி படுத்திட்டோம் அப்படின்னாக்கா குழந்தைக்கு எப்போதும் எமோஷனல் அதிகமா, அதுவும் நெகட்டிவ் எமோஷன், அழறதுன்றது எதிர்மறையான மனவீழ்ச்சி சார். குழந்தை சில சமயங்களில் பேரண்ட் கிட்ட டீச்சருங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்க பையன் உங்க பொண்ணு எதை சொன்னாலும் அழறான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இரிட்டேட்டிவா ஃபீல் பண்ணி டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட் சிம்பிளா அவன் அப்படித்தான் அவ அப்படித்தான்னு அப்படியே லெட்டம் அல்ல அதை விட்டு போவாங்க. ஆனா அது போகக்கூடாது. அந்த குழந்தைய அதுல விடுபட வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா குழந்தை இட்டு. அப்ப பாருங்க இட்டு. நெக்ஸ்ட் இந்த இட்டுல இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டின்னு கூட சொல்றோம். குழந்தைகளில் தோன்றக்கூடிய முதல் ஆளுமையாக இட்டா ஈகோவா சூப்பர் ஈகோவா அப்படின்னா இட்டு தான் சார். நெக்ஸ்ட் இங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா அந்த லிபிடோ பாலூக்கம் இந்நிலையில் பாலூக்கம், அதுக்கு அடுத்தது பாதுகாப்பு மற்றும் பிறப்பால் வலுவேற்றம் அல்ல வலுவுற்றம் போன்ற 3 இயல்பூக்கங்கள் கொண்டதாக பார்க்கப்படுது.
இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. பாதுகாப்பு. 1 பாலூக்கம் சார். 2 பாதுகாப்பு ஊக்கம். 3 பிறப்பால் வலுவுற்ற இயக்கம். பிறப்பால் பெறக்கூடிய வலு உந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். இப்போ ஹியூமனுக்குன்னு ஒரு பிறப்பால் பெறப்பட்ட வலுவூற்றம் இருக்கு சார். ஒவ்வொரு விலங்குக்கும், அது மங்கியா இருந்தாலும் சரி, இல்லை டான்கியா இருந்தாலும் சரி, இல்லை கவ்வா இருந்தாலும் சரி, இல்லை ஹொபலோவா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு விதமான நடத்தைகள் இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் அடுத்ததாக இந்த இட்டுன்றது பிறவிலேயே தோன்றக்கூடிய குணம் அப்படின்னு சொல்றோம். அதனால இதை என்னன்னு சொல்றாங்கன்னா அனிமல் மைண்ட் அப்படின்றாங்க சார். அனிமல் மைண்ட். அப்ப நம்ம கம்ப்ளீட்டா இட்டை பத்தி பார்த்துட்டோம் சார். இப்ப இட்டுல நீங்க இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய விஷயம் எது தெரியுங்களா? இது ஒரு மகிழ்ச்சி நிலை சார், பிளஷர் பிரின்சிபல். செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுங்களா? என்ன வயது நிலை, 0ல இருந்து 3. தேர்ட் என்ன தெரியுங்களா? இதுல 3 விதமான இயல்பூக்கம் இருக்கு. ஒன்று லிபிடோ இருக்கு, 2வது பாதுகாப்பு, 3வதாக வலுவூற்றம். நெக்ஸ்ட் ஈகோ வரும் சார். ஈகோல தன்னுணர்வு நிலை, ஒரு ஐடென்டிட்டி ஸ்டேஜா தான் ஈகோவை பார்க்குறோம். அதனால இதை ரியாலிட்டி பிரின்சிபல், இங்கிலீஷ்ல ரியாலிட்டின்னு இருக்கு, பக்கத்துல பிரின்சிபல்னு நீங்க நோட் பண்ணிடுங்க. ரியாலிட்டி பிரின்சிபல், உண்மை நிலை கொள்கை அப்படின்னு தமிழ்ல இருக்கு. பிராக்கெட் போடணும், பிராக்கெட் போட்டுட்டு ரியாலிட்டி பிரின்சிபல். அது நம்ம டைப்பிங் எரரு அந்த இடம், ரியாலிட்டி பிரின்சிபல். அப்போ கேட்கலாம் சார், ஏற்கனவே நம்ம பிளஷர் பிரின்சிபல்ன்றது என்னது, இட்டு. ரியாலிட்டி பிரின்சிபல்ன்றது ஈகோ. அப்போ ஈகோ வந்து நல்ல விஷயம் தானே, இல்லை? உண்மையா நடந்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு பேர் ஈகோ சார். ஃபேமிலியில, ஸ்கூல்ல, இல்லை நெய்பர்ஸ், இல்லையா சொசைட்டியில அவன் ரொம்ப ஈகோ பிடிச்சவன், அந்த பொண்ணு ரொம்ப ஈகோ பிடிச்சது அப்படின்னு பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி சொல்றாங்க அப்படின்னா வருத்தப்படவே கூடாது. அதுதான் கரெக்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சார். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கரெக்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் ஈகோ சார், இல்லை? அப்ப ஈகோ வந்து நல்ல விஷயம் தானே. ஆனா நம்ம சில வார்த்தைகள் அதை வந்து எதிர்மறையாக பார்த்து அது மாதிரி சொன்னாங்கன்னா கோவப்படுறாங்க. டே ஈகோ பிடிச்சவன் அப்படின்னாக்கா, இல்லை அவங்க சொல்றவங்களும் அதை எதிர்மறையா பார்த்து தான் சொல்றாங்களே, இதை சொன்னா அவனுக்கு கோவம் வரும் அப்படின்னு. ஆனா ஈகோன்றது ஒரு நல்ல விஷயம் சார். ஏன்னா அவங்க யாரு தெரியுங்களா சார்? பர்சனாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் சார். அவங்க ஒரு போலீஸ்மேன் சார், காவல்காரன். யாருக்கு காவல்காரன் தெரியுங்களா? இட்டுக்கு சார். இந்த மகிழ்ச்சி எதன் அடிப்படையில இந்த மகிழ்ச்சி உருவாகுது, இல்ல அடுத்தவங்களை காயப்படுத்தி மகிழக்கூடாது. நீங்க நகைச்சுவையாளர்களை பார்த்திருப்பீங்க. வடிவேலு வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவர் யாருமே காயப்படுத்தி மற்றவங்களை வந்து சிரிக்க வைக்கல சார். தன்னை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எம்ஆர் மாதிரி, மென்டலி ரிட்டார்டட் மாதிரி நடத்திக்கிட்டு எல்லாரையுமே சிரிக்க வச்சார். அதே மாதிரி சார்லி சாப்ளின் அவரும் அதே தான், உலக புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை. அவரும் அதே தான் சார். அப்போ இங்க என்ன சார் அப்படின்னாக்கா, அந்த இட்டை வந்து கண்காணிக்கக்கூடியது யாரு சார்னாக்கா ஈகோ தான் சார். அப்போ ஈகோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஈகோ எல்லாருக்குமே இருக்கணும். ஈகோ இல்லை, நம்ம மனசு வந்து எந்த மகிழ்ச்சியை தேடி போதோ அதை தேடி போயிட்டே இருந்துரும் சார். அதனால ஈகோ இன்னைக்கு வந்து இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். அதனால ஆசிரியர்களே, ஈகோ கிட்ட கேட்கும்போது ரியாலிட்டி பிரின்சிபல். சார் ஒரு டவுட் சார். சார் இப்ப இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, அப்புறம் இந்த குடிக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் அந்த இதுதான் அதிகமா இருக்குமா? இல்லை ஈகோ இல்லை இல்லை, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, நீங்க ஜுவாலஜி, நான் சொல்ல தேவையில்ல. ஜுவாலஜி படி ஒரு ஆல்கஹால் போச்சுன்னா மைண்டை தானே சேஞ்ச் பண்ணிடுது. அப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்கு, இது ஈகோ சூப்பர் ஈகோ, இல்லை? கரெக்டா? ஓ ஓகே சார். நம்ம நார்மல் பர்சனுக்கு தான் இதுல இருக்காங்களா ஈகோவா சூப்பர் ஈகோவா அப்படின்றது. இந்த மேக்சிமம் நம்ம நியூரல் கண்ட்ரோலை பிரேக் பண்றது, லைக் நியூரல்ல வந்து நம்ம சூப்பர்ஃபிஷியல் ஸ்டிமுலேஷனா மாத்துறது. ஏற்கனவே நம்ம நரம்பு செல்கள் சூப்பர்ஃபிஷியலா தான் செயல்படுது, அதை இன்னமும் பல மடங்கு செயல்பட வைக்கிறாங்க. அது பல மடங்கு செயல்பட வைக்கிறது என்னன்னா இந்த ட்ரக்ஸ் தான்.
ரொம்ப மகிழ்ச்சி, மனிதன் மகிழ்ச்சியா இருக்கிறான், இன்னும் அதுலயும் ஆழ்ந்த மகிழ்ச்சிக்காக ட்ரக் எடுக்கிறாங்க. அதுவே அடிக்டா மாறுவாங்க சைக்காலஜிக்கலா. அது அடிக்டா மாறிடுறாங்க. அதனால அவங்கள வந்து இந்த மைண்டுக்குள்ளாரே நம்ம கொண்டு வரலாம். அவங்க வந்து என்னன்னா ஆன்டி சோஷியல் பிஹேவியர், சமூக எதிர்வினை நடத்தி தயாராகிடுவாங்க. அதனால குடிக்கிறவங்களாம் தப்பானவங்கன்னு நான் சொல்லலை, அப்படி நான் மீன் பண்ணலை. ஏன்னா சில சமயங்களில் இணைப்பில் இருக்கிறவங்க டக்குன்னு என்ன இவர் அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணவங்களாம் தவறானவங்கன்னு சொல்கிறாரா, நான் சொல்லவே இல்லை அது மாதிரி. எனிவே கம் டு த பாயிண்ட். அப்போது இங்கே போலீஸ்மேன் கேட்கலாம், இல்லைன்னா பர்சனாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பேலன்ஸ் பண்ணுவாங்க சார். யார் யாரை தெரியுங்களா, இந்த இடையும் சூப்பர் ஈகோவையும். இது சூப்பர் ஈகோ இந்த அடிமன நிலையையும் மேல்மன நிலையையும் ஒரு சமநிலைப்படுத்துறது யாரு அப்படின்னாக்கா அந்த ஈகோ தான் சார். நீங்க லுக் லைக் ஒரு ஐஸ்பர்க், ஒரு ஒரு பனிமலை, இல்லை ஒரு கடல் இருக்கு, கடல்ல வந்து ஒரு பனிமலை இருக்கு அப்படின்னா அந்த டிப் ஆஃப் த மவுண்டைன் ஐஸ்பர்க் ஆர் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், அந்த பனி மலையா இருக்கிறதுனுடைய அந்த நுனி இருக்கு இல்லை, அது நமக்கு வெளியில தெரியும் சார். ஆனா அதுக்கு உள்ளார இருக்கிறது எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க அந்த டைட்டானிக் படம் பார்க்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த ஷிப் எப்படி பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா இதுதான். ஆளுமே வந்து கேஷுவலா அவர் டிரைவ் பண்றாரு, இது என்ன ஒரு ஐஸ் கட்டி தானே, அதுல இருந்து விலகி போயிட போகுதுன்ட்டு அவர் டிரைவ் பண்ணாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சுனாக்கா அது ஒரு மவுண்டைன், ஒரு பெரிய மலை, ஒரு ஐஸ்பர்க் மவுண்டைன். அதுல போனோடனே ஷிப் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை சம்பவமா நடந்தது. இப்ப இதே தான் நம்ம மைண்டை பொறுத்தளவு என்ன அப்படின்னாக்கா வெளியில தெரியுதுன்னா ஒரு டிப்பு தான், மற்றது எல்லாமே ஆழ்மனது. யார் மனசையும் யாராலையும் ரீட் பண்ண முடியாது. அப்படி யாருன்னா சொல்றாங்க அப்படின்னா அது கரெக்டே இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆன்மீகம் என்ற ஒரு போர்வையில, அதே மாதிரி ஜோதிடம் என்ற ஒரு போர்வை, அதே மாதிரி நான் வந்து கிளி ஜோசியம், நான் கை ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் பிஎம் யார் வருவாங்க, சிஎம் யார் வருவாங்கன்றது வரையும் சொல்லி இப்போ கான்ட்ரவர்சி போய் கேஸு இப்படி அப்படின்னு போயின்னு இருக்கு, கவனிச்சிருப்பீங்க இல்லை? அப்போ அந்த அளவுக்கு இப்போ இவ்வளோ டெவலப் ஆன பிறகும் ஏன் பேக்வேர்டு அப்படின்னா நம்ம மனசு ஆறுதலை தேடி போறதுக்கு அதை சொல்றதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும். அதுதான் அந்த இடத்த அவங்க அது ஒரு பிளாங்கா என் மைண்ட்ல வந்து ஒரு சம்பவங்கள் நடக்கிறத பத்தி எனக்கு வந்து ஆறுதலா ஒருத்தர் சொல்றோம். அந்த இடத்த ஃபில்ஃபில் பண்ண ஆள் இல்லை. அந்த அந்த ஆள் தான் யார் அப்படின்னா அவர் தான் ஆன்மீகவாதியா இருக்கலாம், இல்லை ஜோதிடம் சார்ந்தவங்களா இருப்பாங்க, இல்லைனாக்கா மற்றவர்களை பத்தி பேசுறவங்களா இருப்பாங்க. அப்போ எனவே இங்க அழகா இந்த இப்படி ஈகோ சூப்பர் ஈகோ சார், இங்க ஒரு கஷ்டமும் இல்லை. அங்க பிளஷர் பிரின்சிபல், இங்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரியாலிட்டி பிரின்சிபல், ஒரு உண்மை கொள்கை. போலீஸ்மேனு, அதுக்கடுத்து பர்சனாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கடுத்து இந்த இட்டுக்கும் ஈகோக்கும் இடைப்பட்ட மனநிலை முடிஞ்சிருச்சு சார். வயது நிலை என்னன்னா 3 to 5 வயது நிலை. அப்போ குழந்தைக்கு அழகா 3 to 5 வயசுலயே ஈகோ வந்துடும் சார். அடுத்து இப்போ எங்க வரும்னா சூப்பர் ஈகோ. இப்ப சூப்பர் ஈகோவை பொறுத்தளவு மாரல், நம்ம மாரல் படிச்சிருக்கோம், ஒழுக்கம். இல்ல ஒழுக்கம்னா என்னன்னு படிச்சோம், எது ரைட் ஆர் ராங், இல்ல டிசிப்ளின் ஆர் மாரல். அதை டிஃபைன் பண்ணும்போது வாட் இஸ் மாரல் அப்படின்னாக்கா அந்த மாரலை நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்னன்னா ரைட் ஆர் ராங், எது சரி எது தவறுன்ற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மாரல்ஸ். அதனால தான் இங்க பாருங்க, நல்லது எது கெட்டது என்று போதிக்கக்கூடிய மனநிலையே மேல்நிலை மனநிலை அல்லது சூப்பர் ஈகோ. இது செயல்களை கண்காணிக்கும், சமூகம் ஏற்காத இடின் கீழ்த்தரமான எண்ணங்களை தடை செய்யும். எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி ஏற்புடைய எண்ணமா இருக்காது. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல குழந்தைங்க அழகா அவங்களுடைய மனநிலையில தான் இந்த ஈகோ சூப்பர் ஈகோ செயல்பட்டு இந்த நிலையை பேலன்ஸ் பண்ணுவாங்க சார். அதனால ஆசிரியர்களே இந்த இடம் நம்ம கேள்வி கேட்கலாம். ஈகோ சூப்பர் ஈகோ. அதுக்கடுத்து கன்சைன்ஸ் நிலை, மனசாட்சி நிலைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னன்னா சூப்பர் ஈகோ. குழந்தைக்கு எப்போ சார் அப்படின்னா 6 to 12. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா குழந்தை பிள்ளை பருவத்துக்குள்ளாரையே இந்த 3மே முடிஞ்சிடுது சார். நிறைய பேர் குமர பருவத்துல வந்து தான் குழந்தைகளை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் 10ஆம் வகுப்புல வந்து என் பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வந்துடணும், நிறைய பேர் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல என் குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வந்துடணும்,
என் குழந்தை ஐஐடியில் சேரணும், என் குழந்தை என்ஐடியில் சேரணும், என் குழந்ை எம்எம்சியில் சேரணும் அப்படின்றாங்க. இது எப்போ வந்து இனிஷியேட் பண்ணணும்? ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட், அட்லீஸ்ட் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட். 6ஆம் வகுப்புல இருந்தாவது அந்த குழந்தைய அதுக்கே உண்டு ஒரு ப்ரிப்பரேஷன் கொண்டு வரணும் சார். ஏன்னா லைக் சூப்பர் ஈகோ தென் இது மூன்றுமே கம்ப்ளீட்டா 12 ஒரு 12 அப்படின்னு சொல்லும்போது சைல்டுஹுட் இல்லை. அப்போ ரொம்ப பாதுகாக்கக்கூடிய வயது நிலை அப்படின்னோம்னா சைல்டுஹுட் தான் சார். அந்த சமயத்தில் தானே குழந்தைக்கு ரைட் ஆர் ராங்கு. அந்த சமயத்துல விட்டுட்டு போயிட்டு நம்ம அடலசன்ஸ்ல தேடினோம்னா கிடைக்காது. அதனால ஆசிரியர்களே, இங்க வந்து நம்ம என்னன்னா மாரல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம் சார். மாரல் பிரின்சிபல், ஒழுக்கங்கள், தரங்கள், அறக்கோட்பாடுகள் அப்படின்றாங்களா. எது டிசிப்ளினா சொல்றோமோ, எது நாம்ஸா சொல்றோமோ, எது லாஸா சொல்றோமோ, இது எல்லாமே தான் சார் சூப்பர் ஈகோ. அதனால இந்த சூப்பர் ஈகோல ஒரு பிரின்சிபல் இருக்கு. யூஸ்வலா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன? ப்ளஷர் பிரின்சிபல்ன்றது இது. நெக்ஸ்ட் ரியாலிட்டி பிரின்சிபல்ன்றது ஈகோ. சூப்பர் ஈகோன்றது மொராலிட்டி பிரின்சிபல். விழும கொள்கை. அது நம்ம அன்பார்ச்சுனேட்டா டைப் ஆகல. நீங்க உங்க ஆர்ட் காப்பி வச்சுட்டு இருப்பீங்க கையில, அதில் நீங்க எழுதிருங்க சார். விழும கொள்கை அல்லது ஒழுக்க கொள்கை, இங்கிலீஷ்ல மொராலிட்டி பிரின்சிபல். நெக்ஸ்ட், அதே அவரு சிக்மண்ட் ஃப்ராய்டு அவருடைய ஒரு ஷார்ட் லைஃப் ஸ்கெட்சில் எப்போ பிறந்தாரு எப்போ இறந்தாரு இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகத்தானே தவிர அங்கேருந்து கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், இவருடைய நூல்கள் என்னெல்லாம் இவர் எழுதியிருக்காரு அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது, கனவுகளின் விளக்கம், அன்றாட வாழ்க்கையின் மனநோயியல், அதுக்கடுத்து பாலியல் கோட்பாடு பற்றிய 3 கட்டுரைகள், அதுக்கடுத்து இன்ப கொள்கை சார்ந்தது, அதுக்கடுத்து திருப்பி காட்சி எதிர்காலம், நாகரிகமும் அதன் அதிருப்தியும், இது மாதிரிலாம் 6 விதமான படைப்புகளை அவர் கொடுத்ததாகவும், இதை சார்ந்து லிபிடோ என்பது இன்பம் அடைதல் அல்லது மகிழ்ச்சி அடைதல், இன்பம் அடைதல் மகிழ்ச்சி அடைதல் அப்படின்னும், அதே மாதிரி அவர் புக்ஸும் இதுவரை சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க அதை ரீட் பண்ணாவே தெரியும் இது யார் எழுதுனது அப்படின்றதின் அடிப்படையில. பெரும்பாலும் குழந்தைங்களுடைய பாலுணர்வு விஷயத்த, மகிழ்ச்சி சார்ந்த விஷயத்தை கொடுத்ததுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அதனால இடினுடைய மனநிலையாக நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட், ஆளுமை மனநிலையில நனவு நிலை, கீழ் நனவு நிலை அல்லது அரை நனவு நிலை, அடுத்ததாக நனவெளி நிலை, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட். அறிவு கூர்மையால் பெறப்பட்ட எண்ணங்கள்லாம் நம்ம நனவு நிலை அப்படின்னும், ரகசியங்களை கொண்டது. அடுத்து நினைவுக்கே வராத அனுபவம் இருக்கும் பார்த்தீங்களா, அன்கான்சியஸ் மைண்டு. அதனால நம்ம ஈகோ அதை சார்ந்து ஏற்கனவே நம்ம வளர்ச்சியில இந்த 5மே பார்த்துருந்தோம் சார். இது வாய் இன்ப பருவ நிலை, ஓரல் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், பாலிக் ஸ்டேஜ், லெட்டன்சி ஸ்டேஜ், ஜெனியல் ஸ்டேஜ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லை, கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ குழந்தை வந்து 0ல இருந்து 1.5 ஆண்டுகள் 2 வயதுன்னு இருக்கு, அங்கே மட்டும் நீங்க மாத்திருங்க. வயது நிலையில் மட்டும் 0 to 2ன்னு இருக்குங்களா, நீங்க 0 to 1.5ன்னு மாத்திருங்க சார். நெக்ஸ்ட், ஹேனல் ஸ்டேஜ் 1.5 to 3. நெக்ஸ்ட் 3 to 5ன்னு இருக்கா, நீங்க 3 to 6ன்னு மாத்திருங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இந்த ஒடிபஸ் சிக்கல் எலக்டஸ், ஆண் குழந்தைங்க அம்மாவிட அன்பா இருந்தா அதுக்கு பேர் ஒடிபஸ், பெண் குழந்தைங்க அப்பாவோட அன்பா இருப்பாங்க அதுக்கு பேர் எலக்டஸ். உண்மைதானே? பெரும்பாலும் பார்த்துருக்கலாம் பிஃபோர் சைல்ட்ஹுட் ஆர் பிஃபோர் அடலசன்ஸ். குமர பருவத்துக்கு முன்னாடி ஆண் குழந்தைங்களாம் அம்மா கூட அன்பா இருப்பான் சார். அதே மாதிரி பெண் குழந்தைங்க அப்பா கூட அன்பா இருப்பாங்க. ஆஃப்டர் போஸ்ட் அடலசன்ஸ், அந்த 15-16 வயசுக்கு மேலே தான் குழந்தை அதுக்கடுத்து அவங்கவுங்களுடைய ரோல், ஃபாதர் ரோல் இருப்பாங்க. மேலுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லுக் லைக் ஃபாதர், அப்பா மாதிரி நடந்துக்கிறது,
அதே மாதிரி ஃபீமேல் வந்து அம்மா மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு மாறுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரை குழந்தைங்க ஃபீமேல் சைல்டு எல்லாமே இது மேபி குரோமோசோமல் ரிலேட்டட்ல பார்க்கும்போது அது கூட இருக்கலாம் அப்படின்ட்டு தான் இல்லை. நம்ம குரோமோசோமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதர் கிட்ட இருந்து எக்ஸ் குரோமோசோம், ஃபாதர் கிட்ட இருந்து எக்ஸ் குரோமோசோம் வந்ததால ஃபீமேல் சைல்டு. சப்போஸ் அந்த ஃபீமேல் சைல்டு அப்பா கூட அட்ராக்டாக இருக்கிறது இதுவாக கூட இருக்கலாம் ஜெனட்டிக்கலாக இல்லை. அதே மாதிரி மேல் சைல்டு பார்க்கும்போது எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்கிறோம். ஒய் வந்து ஃபாதர் கிட்ட இருந்து வந்திருக்கு, ஆனால் எக்ஸ் வந்து மதர் கிட்ட இருக்கு. அதனால எக்ஸோடைய ரெசிசிவ் வந்து இங்கே கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் யாருன்னா பிஹெச்டி ஜுவாலஜியில் பண்ணீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா அந்த இடம் ஒரு ரிசர்ச் பண்ணலாம், தவறில்லை. சரிங்க சார். எனிவே இந்த இடத்துல நம்ம 6 to 12, 12 and above, 6 to 13 இருக்காங்க. அந்த 6 to 13ல 6 and சார் 6 to 13 இல்லைங்களா? யா சார் என்னன்னு சார் எழுதணும்? 6 to 13 இல்லை, அந்த 6 to 13 இருக்கிறது நீங்கள் 6 to 12 மாற்றுங்க, வேற ஒன்றும் இல்லை. 13 நெக்ஸ்ட் வந்து இந்த 12 and above அப்படின்னு மாற்றுங்க. அங்கே 13 முதல் 18 அப்படின்னு போட்டிருக்கான், அதை நீங்கள் வந்து 12 and above. சார் ஓரல் ஸ்டேஜ் வந்து 0 to 1.5 வயது அதானே சார் சொன்னீங்க? அதுதான் நம்ம என்னன்னா மறக்காம இருக்கிறதுக்காக 0 to 1.5, 1.5 to 3, 3 to 6, 6 to 12, 12 to 12 and above. இது ஏற்கனவே புக்ஸில் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டோம். அதனால 0 to 1.5 கரெக்டு, நம்ம மெமரிக்கும் கரெக்டாக இருக்கும். தென் அதுதான் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயும் நம்ம ஆன்சர் கீ வந்துருச்சு, அதனால நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வாக்கியம் முடிக்கும் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு உலகியல்ல பார்க்கப்படுது. இது வந்து நீங்க ஸ்கூல்ல கூட குழந்தைங்க இங்கிலீஷ் தமிழ்ல வந்து இந்த அனிமல் ஸ்டேஜ் ஆனல் ஸ்டேஜ்க்கு 2 to 3 ஆனல் ஸ்டேஜ் சார். அதுதான் இப்போ 0 to 1.5 மேடம் ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு 1.5 to 3, 3 to 6, நெக்ஸ்ட் 6 to 12, தென் 12 and above. இது நம்ம மறக்காது, வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஏதாச்சும் ஒன்று ஹைரார்கி வச்சுட்டு இருக்கணும். ஆனால் இது ஹைரார்கி தான். ஓரல் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், பேலிக் ஸ்டேஜ், லெடன்சி, தென் ஜெனியல். மேக்சிமம் இங்கிலீஷ்ல அட்லீஸ்ட் டைட்டிலாவது நினைவில் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணாம அவங்க நேரடியாக ஜெனியல் நிலை அப்படின்னு போடுறாங்க. அதுக்கடுத்து லெடன்சி நிலை, இல்லைன்னா சில சமயங்களில் உள்ளுரு நிலை, உள்ளுரை அப்படின்னு போட்டிருக்கீங்களா, அது உள்ளுரு, அது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. உள்ளுருனாக்கா நம்ம இன்டர்னல் உள்ளுரு நிலை. தென் வாக்கியங்கள் முடிக்கும் சோதனை. தென் இந்தியன் அடாப்டேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி டெஸ்ட். நம்ம இந்தியாவில் அடாப்டேஷன் டெஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம் சாம்பிள். இந்தியன் அடாப்டேஷன் ஆஃப் சீனியர் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் டெவலப்டு பை உமா சௌத்ரி. இந்தியன் அடாப்டேஷன் ஆஃப் thematic அப்பர்செப்ஷன் டெஸ்ட் பை உமா சௌத்ரி. தென் இந்தியன் அடாப்டேஷன் ஆஃப் சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் பை உமா சௌத்ரி. A pragmatic view of Rorschach implant technique by Dubey, BL Dubey. Sentence completion test LN Dubey and Archana Dubey. The mosaic test of personality by BB Chatterjee அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் சைக்காலஜிஸ்டுங்க நம்ம இந்திய மக்களுக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம இதுவரை யாரு பார்த்துருக்கோம் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டை பார்த்தோமா. சிக்மண்ட் ஃப்ராய்டோட கொலிக்க ஒர்க் பண்ணது யாரு? ஆட்லரு அண்ட் யுங்கு சார். அந்த ஆட்லரும் யுங்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 5 ஸ்டேஜ் சொன்னார் பாருங்க, ஓரல் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், பேலிக் ஸ்டேஜ், ஜெனியல் ஸ்டேஜ். இதுல தான் கான்ட்ராவர்சி ஆச்சு. பெரும்பாலும் ஒரு லிபிடோ என்ன பெரும்பாலும்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா ஒருவருடைய ஆளுமையானது லிபிடோ என்று சொல்லக்கூடிய இன தூண்டல் தான் நிர்ணயிக்குது. லைக் இங்கிலீஷ்ல செக்ஷுவல் ஹஜ் அப்படின்னு சொல்லுவோம். பாலின தூண்டல், தமிழ்ல பாலின தூண்டல்கள் ஆளுமையை நிர்ணயிக்குதுன்றதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய வாதம். அதனால்தான் அவரோட ஒர்க் பண்ண ஆட்லர் யுங்கோ அதுல இருந்து டீவியேஷன் ஆனாங்க. என்ன இவர் எதுக்கு எடுத்தாலும் இதே பாயிண்ட கொண்டு போறாரு அப்படின்னு. அதனால இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அழகா பாருங்களேன், ஹாட்லரு அப்படின்னு சொல்லும்போது இண்டிவிஜுவல் சைக்காலஜி, தனிநபர் உளவியல் கேட்கலாம் சார், ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதனால இதை நியூ ஃப்ராய்டியன் தியரி அப்படின்னு சொல்லலாம். யாரு நியூ ஃப்ராய்டியன் தியரியில இருக்காங்க? புதிய ஃப்ராய்டியன் கோட்பாடு. நம்ம கூட லமார்க் படிச்சிருக்கோம், நியூ
நியோ லமார்க்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்வினியம் படிச்சிருப்போம், நியோ டார்வினியம் அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? யாரெல்லாம் டார்வின் கோட்பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள நியோ டார்வின் தெரியும். இல்லை அதுக்கு அகெயின்ஸ்டா சொன்னாங்க அப்படின்னாலோ அது நம்ம நியோ லமார்க்கிசத்தையும் வைக்கிறோம் சார். அப்ப அதே ஆஸ்பெக்ட் தான் இங்கேயும், வேற ஒன்றும் இல்லை. அதனால அது அந்த டைட்டில் நம்ம என்னன்னு சொல்லணும்னா நியோ பிராய்டியன் தியரி ஆர் நியூ பிராய்டியன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஆட்லர் ஒருவர் அவருக்கே உரிய நடத்தை, சிந்தனை ஆகியவற்றில் நிச்சயிக்கின்ற அல்லது உளநிலை மாற்றம், அவரதுடைய உளநிலை மாற்றம் உடல் சார்ந்த அமைப்புகளில் மாறக்கூடிய அமைப்பே ஆளுமை. குழந்தை பருவத்தில் ஏற்படும் பாதுகாப்பின்மையே அதுதான் பாருங்க தாழ்வு மனப்பான்மை உருவாக அடிப்படையாகுது. தாழ்வு மனப்பான்மை ஒரு குழந்தைக்கு எப்படி சார் உருவாகுது அப்படின்றது அழகா சொன்னாரு சார். என்னன்னா பாதுகாப்பு இன்மை. அதே மாதிரி குழந்தை அந்த தாழ்வு மனப்பான்மையிலே இருக்க மாட்டானா, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவன் முயற்சி செய்யறான். அப்போ இததான் ஆளுமை அப்படின்னாரு. தனி நபர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாழ்வு சிக்கல் ஏற்படும் ஒவ்வொரு வயது நிலையிலும். அதுல இருந்து மீண்டு வர்றதால அவங்க உயர்நிலைக்கு போறாங்கன்ற. அது உண்மைதானே? குழந்தை அம்மா கையை பிடிச்சிட்டு நடந்தான். அப்போ அதுக்கு அடுத்து குழந்தைக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. ஏன் அம்மா கையை பிடிச்சிட்டு நடக்கணும் அப்படின்னு. அதனால அந்த குழந்தை லிப் ஆகி இண்டிவிஜுவலா வாக் பண்றான் சார். இதுதான் சார். அப்போ ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்க ஸ்டடீஸ்ல கூட பாருங்களேன், தாழ்வு சிக்கல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுல இருந்து லிப் ஆகுறது என்ன, எல்லாருமே ஃபர்ஸ்டா ரீட் பண்றாங்க, நம்மளால முடியலையே அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்ததுன்னா டெஃபினட் அந்த குழந்தை லிப் ஆயிடுவான் சார். அவன் அந்த குழந்தையும் ஒரு ஃபாஸ்ட் ரீடரா வருவான் சார். அப்ப இது இது எப்படி, இது நான் சொல்லலை, ஆட்லர் சொல்றாரு. ஆட்லர். அதனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த தாழ்வு சிக்கல் ஒரு குழந்தைக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு சிக்கலுக்கு மேல ஒரு உயர்ந்த ஒரு நிலைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது வந்ததுனாலும் லீட்ஸ் டு டிஸ்லைக் பர்சனாலிட்டி. கண்டிப்பா தாழ்வு மனப்பான்மை எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதே மாதிரி இந்த சுப்பீரியாரிட்டி நம்மளை பின்னுக்கு தள்ளக்கூடிய, நம்ம ஆளுமை கீழ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆட்லர் சொல்றாரு. நெக்ஸ்ட் கோரல் லிங்குஸ், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லை, அனலிட்டிக் சைக்காலஜி, பகுப்பாய்வு உளவியல், அகமுகன் புறமுகன். ஜென்ரலா அகமுகன்ன்றது தன்னுள்ள இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு. அதனால நம்ம டேபிளர் காலமா கொடுத்துருக்குறோம். ரொம்ப எளிமையாக பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கவலையின்றி இருத்தல், கவலையோடு இருக்கிறது, பிறரோடு பணி செய்யறது, பிறரோடு சேர்ந்து செய்யாம, இது மாதிரியான செயல்களில் சில சமயங்களில் புறவையம், அகவையம், முரட்டுத்தனமா இருக்கிறது, இல்லை பணிவா இருக்கிறது, இல்லை மக்களில் பிரபலமா இருக்கிறது புறமகன், மக்களில் பிரபலம் இல்லாம வளைந்து கொடுக்கக்கூடியது, இது கொடுக்க மாட்டாங்க, விளையாட்டுல ஈடுபடுவாங்க இவங்க, புத்தகத்தின் மீது ஈடுபாடு, இதை ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம் சார். குழந்தைக்கு பிடி பீரியட் இருக்கு அப்படின்னா எல்லா குழந்தையும் விளையாட போவாங்க. ஆனா யாரோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ விளையாட போகாம உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தை என்ன டைப் ஆஃபா இருக்கலாம் அப்படின்னா இன்ட்ராவோட்டா இருக்கலாம் சார். எல்லா பிள்ளைங்களும் போயிட்டாங்க, ஒரு பையன் மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான், அந்த குழந்தை இன்ட்ராவோட் சார். ஆனா ஃபியூச்சர்ல அந்த குழந்தைங்க தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா பாடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றதான். சரி சார், இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்ம சாப்டர்ல இந்த ஒருமைப்பாடுடைய ஆளுமை அப்படின்னு ஒரு இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி, நம்ம இதுவரை பர்சனாலிட்டி பார்த்தோமா, அதுல இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி ஒருமைப்பாடுடைய ஆளுமை அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டுக்கு வரும் சார். ஒருமைப்பாடுடைய ஆளுமை. இப்போ ஒருமைப்பாடுடைய ஆளுமை அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின்னரு, ஆல்ஃபோர்ட் ஒருங்கிணைந்த நேர்மையான சமநிலைப்பட்ட ஆளுமை வளர்ச்சியை இல்லை, ஒருங்கிணைந்த நேர்மையான சமநிலை ஒருவருடைய ஆளுமை அல்லது இணக்கமான ஆளுமை என்றது உடல் உள்ளம் மனவீழ்ச்சி, உடல் உள்ளம் மனவீழ்ச்சி மற்றும் சமூக பண்பு. அடுத்து ஒருமைப்பாட்டுடைய ஆளுமையை ஆல்பர்ட் என்ன சார் சொல்றாரு அப்படின்னா ஒருவரின் உடல் உள்ளம் செயல். அப்ப ஜென்ரலா இது என்ன சொல்றாங்க, காக்னேட்டிவ் அஃபெக்டிவ் சைக்கோமோட்டார். கரெக்டா? காக்னேட்டிவ் அஃபெக்டிவ் சைக்கோமோட்டார். மீண்டும் மீண்டும் சில புரிதல் ஒரே மாதிரி தான் சார் வரும். மக்டூக்கல் குறிப்பிட்டார் பார்த்தீங்களா, காக்னேட்டிவ் அஃபெக்டிவ் சைக்கோமோட்டார். இவர் செயலுன்னு சொன்னது சைக்கோமோட்டார் இல்லை, உள்ளம் சொன்னது அஃபெக்டிவ் சார். அப்போ உடல் உள்ளம் பிசிக்கல் ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் அர்லாக், ஒருவர் தனது தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்து கொள்ளும் திறமையை ஒருங்கிணைந்தது. இல்லை, மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழந்தை அழகாக நடந்துக்குவான் சார். அப்போ அந்த குழந்தை நிகழ்வு அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. மன செயல்பாடுகளின் சமநிலை, சமூக சூழ்நிலைக்கு இசைந்து செயல்படுதல் அப்படின்னும்
சில சமயங்களை பாருங்களேன், இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டு வந்துட்டோம். கிளான் டோமன் ஃப்ளாஷ் கார்டு மெத்தடு, இது வந்து பர்சனாலிட்டியில் அசஸ் பண்ணப்படுறதா. சப்போஸ் ஆப்ஷனில் கொடுக்கலாம், அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பொட்டன்ஷியாலிட்டி, இன்ஸ்டியூட் ஃபார் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பொட்டன்ஷியாலிட்டி, IAHP. அதுக்கடுத்து கூலி கிளாசிஃபிகேஷனில் சோஷியல் குரூப்ஸில் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை குழுக்களாக ஆளுமையை வந்து வகைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது. இது கேட்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் ஆப்ஷனலில் கொடுத்தாலும் இங்கே என்ன கூலின்னு கொடுத்துருக்காங்க, யார் இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் போகக்கூடாதுன்றதுக்காக ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் தட். நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டாக இப்போ பர்சனாலிட்டி முடிச்சிட்டோம் சார். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆளுமைனா என்ன, ஆளுமை பண்புகள், ஆளுமை பாதிக்கக்கூடிய காரணிகள், ஆளுமை வகைகள், ஆளுமை பற்றிய கோட்பாடுகள், ஆளுமையை அளவிடுதல் முறை. இதில் ஆளுமை அளவிடுதல் முறையில் அகவயம், புறவயம் மற்றும் புறத்தேற்று முறைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். கோட்பாடுல அழகா சிக்மண்ட் ஃப்ராய்டு, அதுக்கடுத்து ஆட்லரு, யுங்குசன். நம்ம கோட்பாடுன்னு சொன்னோன்னே இந்த ஆளு கோட்பாடு எங்கடா நடத்தினா அப்படின்னு நினைக்க போறீங்க. கோட்பாடு அந்த தேரிஸ்ன்றது என்ன சார் அப்படின்னாக்கா, ஒரு தேரி சைக்கோ அனலிட்டிக் தேரி, செகண்ட் தேரி அனலிட்டிக் தேரி, தேர்ட் தேரி செகண்ட் தேரி இண்டிவிஜுவல் தேரி, தென் தேர்ட் வந்து அனலிட்டிக்ஸ், தனிநபர் உளவியல், அதுக்கடுத்த பகுப்பாய்வு உளவியல், புல பகுப்பாய்வு, இந்த மூன்றுமே தான் சார். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் மனநலம்னா என்ன? கண்டிப்பாக நம்ம ஜுவாலஜின்றதால மனநலம் பற்றி நமக்கு கிளியராக தெரியும் சார். இல்லை மனநலம் அப்படின்றது இது மூளையினுடைய பல்வேறு செயல்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? மூளையினுடைய பல்வேறு செயல்கள், அது பல்வேறு செயல் என்னென்ன தெரியுங்களா? அறிவு சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லை உளவு செயலாக இருக்கட்டும், அல்லது உல இயக்க செயலாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும் சார். அதை நம்ம மனநலன்னு எடுக்கப்படும் போது மனக்கோளாறு இல்லாமை மட்டுமன்று தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியும் பயனும் விளைவிக்கின்ற வகையில் எல்லா நிலையிலும் பொருத்தப்பாடுடைய செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை ஹெல்த் அப்படின்றது ஆட்ஃபீல்டு. மனநலம் என்பது ஒருவரது ஆளுமையில நிறைவான இசைவான செயல்பாடு. இன்டகிரேஷன் ஆஃப் ஈகோ சூப்பர் ஈகோ, மோஸ்ட்லியும் கட்சம் சிக்கலான சூழ்நிலையிலையும் தன்னால் ஒத்து போகிறது. இல்லை கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அங்கே கூட ஒரு அக்செப்ட் ஆகும். சரி சார், இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்த மனநலம் மிக்கவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னு தேடும்போது, உளநலம் மிக்கவனை உளவியலாளர் என்ன சொல்றாங்கன்னா பொருத்தப்பாடை பெற்றவன் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன், அக்வயர்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன். நெக்ஸ்ட் இவங்க இந்த மனநலம் மிக்கவங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லுன்றாங்க, அமைதியும் மகிழ்ச்சியும், இல்லை ஜாய்ஃபுல். மனப்போராட்டம் இவங்கள பாதிக்காதுன்றாங்க சார். நாட் இம்பாக்ட் ஆஃப் மென்டல் கான்ஃப்ளிக்ட். இந்த மனப்போராட்டம்னு சொல்லி இப்போ இதுக்கப்புறம் படிக்க போகிறோம், இதெல்லாம் பாதிக்காது. நெக்ஸ்ட் தனது திறன்கள், குறைபாடுகள் இவற்றை உணர்ந்து செயல்படும். ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஐடென்டிஃபை தட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். பிறருடன் ஒத்துழைப்பு, இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் வித் த ஃப்ரெண்டு. மனவீழ்ச்சி சமன்பாட்டை சமூக முதிர்ச்சியும் கொண்டிருக்கும். எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். மனமுறிவை சமன்பாடு. நெக்ஸ்ட் மனமுறிவை தாங்கிக் கொள்ளும் வல்லமை. கண்ட்ரோல் ஆஃப் த மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன், கண்ட்ரோல் ஆஃப் த மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட் மனநோய் தடுப்பிலிருந்து உள மருத்துவர் செய்ய வேண்டிய பணிகளாக கோஃப்லான் என்ற ஒரு கீழே குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம நோட்ஸ்ல எழுதியிருக்கோம். ஒன்று என்ன சார்னா, முதலில் மனநோயின் தன்மையை குறைக்கவும் கட்டுப்படுத்தவும் முயல வேண்டும். மனநலத்துல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, என்ன மனநோய் வந்திருக்கு அதை குறைக்கணும், அதே மாதிரி அதை கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது, மனநோய்க்கு ஏற்ற மருத்துவ வசதி கொடுக்கணும். நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சமுதாய வளங்களை பயன்படுத்தி மனநோயால் அவதியுறுவரின் துன்பத்தை குறைக்க வேணும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் வந்து அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்னன்னு இதுவரையிலும் யாரும் சொல்லலை. இன்னைக்கும் நம்ம தமிழகமாக இருந்தாலும் சரி, மற்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, மனநலம் பாதித்தவர்கள் இங்கொன்றும் அங்கொன்றும் செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு காப்பகங்கள் ஏற்படுத்தணும். அவங்களுக்கும் ஒரு மறுவாழ்வு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிகிச்சை கொடுத்து அவங்களையும் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறது கொண்டு போகணும். ஆனால் கவர்மெண்ட்டு எதை செய்யணுமோ அதை செய்யறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால கவர்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்றதை விட ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக விழிப்புணர்வு இருக்கிறது தான் பெட்டர். எனிவே கம் டு த பாயிண்ட். மனநலம் கம்ப்ளீட்டாக என்னன்றது ஒரு புரிதல். அதுக்கடுத்தது இந்த ஹைஜன், மென்டல் ஹைஜன், மனநல
மனநலவியல் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க உள மருத்துவ கழகம் மனநலவியல் என்பது மனக்கோளாறுகள் அவை ஏற்படுவதற்கு முன்பே தடுக்கணுமா. இது மாதிரிலாம் இருந்தாக்கா ஒரு பிரச்சனை வரும். ஏற்பட்ட பின்பு பிகினிங்ல சிகிச்சை கொடுக்கணும் சார். இல்லை மனக்கோளாறுக்கு ஆட்பட்டவரின் எண்ணிக்கை கணிசமாக குறைச்சிடணும். அப்படியே விட்டுக்கிட்டே போகக்கூடாது. ஆனால் அதிகரிச்சுட்டே போகிற மாதிரி தான் இருக்கு. மனநலத்தை பேணும் முறைகளையும் பயிற்சிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். அதுதான் மனநலவியல். பாருங்க, பொதுவாக மனநலவியல் என்றது ஒரு மனநோய் ஏற்படுறதுக்கு முன்னாடியே மாணவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் இல்லைன்னா பொது சமூகம் இதை கையில் எடுக்கணும். ஏற்பட்ட பின்பு சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து மனநலம் பாதிச்சிருக்கு, ஒரு குழந்தைக்கு வந்து ஆலிசினேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆரம்பத்திலே அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்தோம்னா அந்த குழந்தை அழகா வெளியில வந்துருவான் சார். இல்லைன்னா அது அப்படியே என்ன ஆகும், சிசோஃபெர்னியா மனநோயா மாறிடும் சார். அடுத்ததாக அதில் தான் நம்ம மனநோய்களில் இதனுடைய நோக்கத்தை வந்து 4Aவா படிக்கிறோம் சார். ஒன்று அவாய்டு, ஆல்டரு, அடாப்ட், அக்செப்ட். மனநோய்களை தடுத்தல், மனநலனை பாதுகாத்தல், மனநோய்களை குணப்படுத்தல். 4A's. E avoid, E alter, E adapt, E accept. Then ideology. மக்களின் பிரச்சனைகள் மற்றும் தீவிர மனவீழ்ச்சி சார் பிரச்சனைகளில் ஏற்படும் நிகழ்வுகளை தடுப்பது. இது நம்ம பிஇஓ எக்ஸாம்ல கேட்டாங்க. பிஇஓ எக்ஸாம்ல ஐடியாலஜி மக்களின் பிரச்சனைகள் மற்றும் தீவிர மனவீழ்ச்சி சார் பிரச்சனைகளில் ஏற்படும் நிகழ்வுகளை தடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து மனப்போராட்டம், அடுத்து மனமுறிவு, அடுத்து தற்காப்பு நடத்தை. அப்ப மனப்போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது முரண்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷ்ல கான்ஃப்ளிக்ட்ல ஒரு குறிக்கோளை அடைய முடியாமல் தடுக்கப்படும் நடத்தை. இப்போ இதுதான் ஒரு இலக்குன்னு ஒரு மாணவன் வைக்கும்போது அந்த இலக்கை அடைய முடியாம தடுப்பாங்கல்ல. குழந்தை வந்து டிவி பார்ப்பான், டிவி பார்க்கறது தானே அவனுடைய இலக்கு. அதை ரிமோட் வாங்கி வேற சேனல் மாத்துறதோ இல்லை டிவி ஆஃப் பண்றதோ அது மனப்போராட்டத்தை உருவாக்கும் சார். சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸாம் கிட்ட வந்த பிறகு பசங்களுக்கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன், அந்த குழந்தைங்க வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா கேபிள் கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தப்பு. குழந்தை வந்து இதுக்கு முன்னாடி டிவியை பார்த்து படிச்சுருந்துருப்பான், படிப்பான், டிவியை பார்ப்பான். திடீர்னு அந்த குழந்தைய டிவி பார்க்காத ஒரு சுச்சுவேஷனை கொண்டு போய் தள்ளக்கூடாது. இது நம்மளே எனக்கு வந்து படிப்புக்கு தடங்களா இருக்குன்னு நானே செஞ்சேன்னா அது ஓகே. மற்றவருக்கு அது தடைன்னு சொல்லிட்டு மற்றவங்க செய்யறது தான் சார் தவறு. ஏன்னா அது மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அது என்ன ஆகும், குழந்தைக்கு மனப்போராட்டத்தை உருவாக்கும் சார். மென்டல் கான்ஃப்ளிக்ட் உருவாச்சுன்னா மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், மன முறிவுக்கு கொண்டு போய் விட்டுரும் சார். சில சமயத்தில் மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் லீட்ஸ் டு மென்டல் இல்னஸ், மனநோய்க்கு போயிடும். அதனால எதை பிரேக் பண்ணாலும் ஒருத்தர் பாருங்களேன், நம்ம கூட ஜுவாலஜியில் படிச்சிருப்போம், வித்ராயல் சிம்டம் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டதால விலகல் நோயினுடைய அறிகுறி. அப்போ விலகல் நோயினுடைய அறிகுறி என்ன, தொடர்ந்து ஒருத்தர் ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்காரு, அவரை இனிமே நீ குடிக்காத அப்படின்னு நிறுத்தக்கூடாது. நிறுத்தணும்னா என்ன ஆகும், ஃபுல்லா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துடும் சார். அதே தான் சார். இப்போ இங்க நெக்ஸ்ட், இப்போ இங்க நீடு, இன்ட்ரெஸ்ட், தேவை மற்றும் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் மென்டல் இல்னஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் நம்ம சரியா அவங்களை கவனிக்கலாம், மென்டல் ரிட்டார்டேஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா சார்? கண்டிப்பா. நிறைய பேர் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் போனவங்களுக்கு தான் ட்ரீட் பண்ணாலும் சரியாகாது சார். ஆனால் பிகினிங்லேயே கான்ஃப்ளிக்ட் இருக்கும்போதோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்போதோ அவங்கள வந்து மெடிக்கல் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் மாற்றணும்னா, அதை விட்டுட்டு இந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள வச்சுட்டாங்க, அவங்க இவங்களை வச்சுட்டாங்க, இவங்க இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவங்கள அப்படியே நாள் கடுத்து கடைசி அவங்க சார் சொன்ன மாதிரி எம்ஆருக்கு போயிடலாம். பாருங்க, பிறப்பால வர்றது அது வேறு, ஆனா சூழ்நிலையால் எம்ஆர் ஆகாது. இதுதான் கூட இருக்கிறவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாக அமையும். சரி சார், இந்த இடத்துல நம்ம மனப்போராட்டத்தினுடைய வகை வந்து அணுகுதல், விலகுதல் படிச்சிருக்கோம். அப்ரோச் டு அப்ரோச், அவாய்டன்ஸ் டு அவாய்டன்ஸ், அப்ரோச் டு அவாய்டன்ஸ். அணுகுதல் பிளஸ் சார்.
2 வெவ்வேறு விரும்பத்தக்க மற்றும் கவரக்கூடிய இலக்குகளிடமிருந்து தெளிவான தீர்வு காண இயலாமை. அதுதான் பாசிட்டிவ். அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தை ஜேஇலையும் டாப் 10ல வந்துட்டான் சார், நீட்லயும் டாப் 10ல வந்துட்டான். அப்போ மெடிசன் போறதா இல்ல ஐஐடி என்ஐடியில் போயிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதா? இது மாதிரி 2 நேர்மறை ஊக்கிகள் ஒரு இலக்கை அடைவதற்கு குறுக்கிடும் சார். அதை தான் அணுகுதல். 2மே பாசிட்டிவ் தான். இதனால இந்த குழந்தைக்கு மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷனோ மென்டல் இல்னஸோ ஆகாது. ஏன்னா 2மே பாசிட்டிவ் சார். பிரச்சனையே இல்லை. குழந்தை இன்ஜினியரிங் போனா என்ன, மெடிசின் போனா என்ன அப்படின்றதான். 2துலையுமே டேலண்டான குழந்தை. ஆனா அடுத்து பார்க்கணும் சார், விலகுதல். இந்த மனப்போராட்டம் தான் பெரிய ஒரு அச்சுறுத்தல் இல்லை? அதனால பாருங்க, ஏன்னாக்கா 2மே நெகட்டிவ் சார். இப்படி போனாலும் மைனஸ் தான், இப்படி வந்தாலும் மைனஸ் தான். இப்போ இந்த போராட்டமும் இருந்ததுனாக்கா, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறதா இல்லை சினிமாவுக்கு போகிறதா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்தோம்னா அப்ரோச்சு அவாய்டன்ஸு இல்லை. சினிமாவுக்கு போகிறதுன்றது அவாய்டன்ஸு, அப்ரோச்சுன்றது அக்செப்டன்ஸுன்றது ஸ்கூலுக்கு போகிறது. அதனால கணித தேர்வினை எழுத இயலாமை, அதே சமயம் ஆசிரியரின் தண்டனையும் விரும்பாமை. நம்ம சூட்டபிள் எக்ஸாம்பிள் இல்லை இது. சப்போஸ் நமக்கு தண்டனையும் ஏற்றுக்க மாட்டோம், அதே மாதிரி தேர்வும் எழுத மாட்டோம். இப்போ இந்த 2ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம அவாய்டன்ஸ். நெக்ஸ்ட் அணுகுதல், விலகுதல். 7 மணிக்குள்ள சாப்பாட்டு வேலை, தோசையா இருந்தாலும் இட்லியா இருந்தாலும் எத்தனை மணிக்கு அவங்க சாப்பிட்டுட்டு ஆறுனா நேரம் கருதி தோசை இட்லி பத்தி நினைவு வந்ததால நேரம் கருதி இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ Thank you, sir. தேங்க்யூ சார்.